கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2012லேருந்து ஐசிடி எடுத்துட்டு இருக்கேன். 12 வருஷமா நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்னு இதை தான் சொல்லுவோம். அதுவும் அதை தான் கேட்குறாங்க. நம்பர் சிஸ்டம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் கேட்டிருக்காங்க. 2025 வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்டாக எழுதின எக்ஸாம் வரைக்கும் நம்பர் சிஸ்டம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து கொஸ்டின் வரும், மெமரி சிஸ்டம் வரும், ஃபைல் ஃபார்மேட்லேருந்து வரும், அப்ரிவேஷன்லேருந்து வரும், இன்புட் அவுட்புட் டிவைஸ்லேருந்து வரும், ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அது இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ராவா இப்போ நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்க ஆரம்பிச்சிருக்க டாபிக்ஸ் இது வந்து எப்பவுமே வரும். இப்போ நம்ம அப்டேட் பண்ண வேணும். ஏன்னா இது வந்து இதை மட்டும் படித்தா பத்தாது. அப்டேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து மால்வரோட டைப்ஸ். மால்வர்னா மால்வரோட டைப்ஸ் என்ன, ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடியில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருக்காது. ஆனால் நெட்வொர்க்கிங்லேருந்து கொஸ்டின்ஸ்க்கு இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நெட்வொர்க்கிங் படிக்கணும். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும், ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட் நம்ம ஓரளவுக்கு படிக்கணும். நெட்வொர்க்கிங்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இமெயில், அந்த இமெயிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜிகே, ஜென்ரல் நாலேஜ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய டாபிக். என்னென்ன அப்படின்னா ஏற்கனவே 7 டாபிக் இருக்குது. அது இல்லாமல் மால்வரோட டைப்ஸ், நெட்வொர்க்கிங், இமெயில், ஜிகே, கிட்டத்தட்ட ஒரு 11 டாபிக்ஸ் வந்து நம்ம படிக்கணும். இந்த 11 டாபிக்ஸ் இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. எல்லாருமே மியூட் பண்ணீங்க. உங்களுக்கு கிளாஸில் டவுட்னா மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, மற்றபடி அன்மியூட் பண்ணாங்க. ரைட். ஸோ இந்த 11 டாபிக்லாம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஈஸியான டாபிக். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரே நாளில் ஒரு சின்ன ஒரு ½ அன் ஹவரில் முடிச்சுக்கலாம் டாபிக். இதெல்லாம் ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கட்டும், நம்பர் சிஸ்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரே டாப்பிக்காக வச்சிங்க. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை பார்க்கறதுல இதெல்லாம் ஒரு டாபிக் வச்சுங்க. நம்பர் சிஸ்டம் கொஞ்சம் பெருசு, ஸ்டோரேஜ் சிஸ்டம், மெமரி சிஸ்டம், இது வந்து 1 2 3 இதெல்லாம் சேர்த்து ஒரு 4ன்னு வச்சுக்கலாம். அப்ரிவேஷன் கண்டிப்பாக படிக்கணும் 5, மார்வல் டைப் 6, நெட்வொர்க்கிங் 7, இமெயில் 8, ஒரு ஜிகே 9, மொத்தம் 9 டாபிக் நம்ம படிப்போம். இதுதான் நம்ம பிளானு. ஒரு கிளாஸில் இப்போ சில டாபிக் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தேவைப்படும். ஒரு சில டாபிக் வந்து 3 4 டாபிக் சேர்த்து ஒரே கிளாஸில் நடத்தலாம். அது பேஸ்ட் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த கொஸ்டின்ஸ் என்ன, இது வந்து உங்களுடைய லாஸ்ட்டாக நடந்த ஜூன் 2025 கொஸ்டின் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரே ஒரு இது மட்டும் கொடுப்பான். இப்போ இந்த நம்பர் ஏ மட்டும் கொடுப்பான். கொடுத்துட்டு இதுக்கான ஈக்குவலன் டெசிமல் என்ன, அவ்வளோதான். அதுக்கு ஆப்ஷன் ஏபிசிடின்னு கொடுத்துருவான். இப்போ இருக்கிற வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பான். அது வந்து ஈக்குவலண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஏபிசிடி ஆப்ஷன் கொடுப்பான். இப்போ அப்படி கிடையாது. அவன் ஆப்ஷனே ஏபிசிடி மாதிரி கொடுத்துட்றான். A1 B1 C1 D கொடுத்துட்டு அதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, இந்த மாதிரி கேட்குறான். இதுதான் இப்போ நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ். அதாவது ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் A101 இது வந்து பேஸ் 16, இதை கன்வெர்ட் பண்ணி பேஸ் 2க்கு என்ன வரும், கன்வெர்டட் வாட் இஸ் த பேஸ் 2 அப்படின்னு கொடுத்து ஏபிசி ஒரே ஒரு நம்பர் தான் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. நம்ம 4 நம்பரை கன்வெர்ட் பண்ணணும். அதை அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுதணும். இதுதான் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் 2024 இருக்கட்டும், 2025 இருக்கட்டும், இப்போ இந்த நம்பர் செட்டில் இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் தான் அதிகமாக கேட்குறாங்க. லாஸ்ட் இயர்லேருந்து கேட்க ஆரம்பிச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தால் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டைப் நம்பர் செட்டில் கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக வந்து இதில் இருந்து கொஸ்டின். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் பேப்பர்லையும் ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு நம்பர் சிஸ்டம் கேட்டாங்க. 10 செட்டில் நம்பர் சிஸ்டம் கேட்டாங்க. இதே இந்த இயரில் நம்பர் சிஸ்டம் கொஞ்சமாக தான் கேட்டாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரோஜன் ஹோஸு, அப்புறம் மால்வர் டைப்ஸு, இதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான். இந்த வருஷம் நம்பர் சிஸ்டம் நிறைய கேட்கணும், அடுத்த வருஷம் வந்து நெட்வொர்க்கிங்கில் நிறைய கேட்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரோஜன்னு, வார்ம்ஸு, இந்த மாதிரி மால்வர்ஸ் வந்து கேட்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அப்ரிவேஷன் வந்து கேட்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்லேருந்து கேட்கணும். இந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான், பேட்டர்னே மாற்ற எதையுமே நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய அந்த ஸ்கோரிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக டஃப்பாக தான் இருக்கும். இது ஐசிடி மட்டும் கிடையாது, எல்லா பேப்பருமே. அதனால் இப்போ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பேப்பர் ஒன்றுலாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண தேவை, அப்படியே எழுதுருவோம்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ யாரும் அந்தமாதிரி சொல்லவே முடியாது. ப்ரிப்பேர் பண்ணலைன்னா உங்களால் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாது. 100% ப்ரிப்ரேஷன் இருக்கணும், 100% ப்ரிப்ரேஷன். சரிங்களா? அதனால் ஐசிடி வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு இந்த மாதிரி, அதாவது இது வந்து ஒரு கொஸ்டின், ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இப்போ வந்து அதிகமாக கேட்குறது இன்னொன்று மேத்ஸை ஃபாலோ. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க, சிபியூ, மானிட்டர், ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்துட்டு
இது வந்து என்ன ஆப்ஷன்ஸ் வரும், 1 ஆர் 2 ஆர் 3 இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் இப்போ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு கொஸ்டின் டைப் எப்படி கேட்குறாங்க பாருங்க, என்ன டாப்பிக்கில் கேட்குறாங்க பாருங்க, அப்புறம் ஆன்சர்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒன்று. இது வந்து என்ன டைப், இது வந்து இந்த மாடல், இதில் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்னா மெமரி, சிபியு இதெல்லாம் சேர்ந்தது பாருங்க. சிபியு இருக்குது, ரேம் இருக்குது, அதாவது இது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் காம்போனன்ட், அதுலேருந்து கேட்குற கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங், லேன் வேன் மேன், இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க கரெக்டாக. அதாவது அவங்க பாருங்க, கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஏலேருந்து லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இருக்கிறதுல லார்ஜஸ்ட் எதுனா வைட் ஏரியா நெட்ஒர்க். அப்போ ஆப்ஷன் ஏ எங்கேருந்து இருக்குன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதுதான் ஆப்ஷன் ஒன்று தான் ஆன்சர். ஒன்றே ஒன்று தெரிஞ்சால் கூட போதும், இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். வேணா நீங்கள் இது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு அவங்க பார்க்கறதுக்கு தான் பெருசாக கொடுத்துருப்பான். இப்போ பாருங்க, ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. இந்த நாளத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ ஏ மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கான ஆன்சர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஓகேவா? இப்போ ஏ வந்து அசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தான் எழுதணும். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும், டக்குன்னு அடிக்கலாம். இப்போ பாருங்கன்னா இதில் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா, ஆனால் இதுவும் இந்த கொஸ்டின் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க, ஏபிசிடி இது நாலுமே வேற வேற இருக்கு. ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும், டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே வேற வேற இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று தெரிஞ்சா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளா ஏஓ பிஓ சிஓ டிஓ, ஃபர்ஸ்ட் எது வரும், வைட் ஏரியா நெட்வொர்க்கில் வேன் தான் வரும்னா ஆப்ஷன் ஒன்று தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்தடுத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, ரெண்டு ஆப்ஷனும் வந்து 1 3 இது மட்டும் ஏதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சா போதும். இல்லை ரெண்டு தெரியணும், ஏக்கு தெரியா இல்லை ஏக்கு ஒன்றா, இது மட்டும் தெரியணும், நல்லா கிளியராக தெரியும். தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ஏன்றது சிபியூ. சிபியூனா ஸ்டோர் த டேட்டா டெம்பரரிலியா, ஸ்டோர் த டேட்டா பர்மனெண்ட்லியானா இது வந்து ரேம் ஹார்ட் டிஸ்க்கு தான் பொருந்தும். அப்போ சிபியூ என்ன பண்ணும், மானிட்டர் என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். சிபியூ என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். அப்போ ஏக்கு 3, ஏக்கு 3னா இந்த ரெண்டு ஆங்கிள் ஏதாவது ஒன்று வரும். அப்போ கண்டிப்பாக 3 ஆப்ஷன் வராது, 4வது ஆப்ஷன் வராது. இப்படி எலிமினேட் பண்ணிடலாம், இது ரெண்டும் வராது. ரைட்டுங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பி வந்து 4 4 இருக்கு, ரெண்டுத்துங்க இதை விட்டுருங்க. சி இல்லை டி ஏதாவது ஒன்று பாருங்க, சிஓ டிஓ தான் பார்க்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் எக்ஸாம் டைமில். ஏன்னா உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ரெண்டு பேர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பேரை பாருங்க. இதில் ஏதாவது ஒன்று தான் வரணும். அப்போ A3னா இந்த ரெண்டு பேப்பர் நீங்கள் அடிச்சிடலாம், இது தேவையில்லை. அப்போ ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சா, மீதி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டும் சேமாக இருக்கு. அப்போ பி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, பி ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். அப்போ பினா 4, இது எல்லாருக்கும் தெரியும், அதனால பினா 4 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏனா 3, இதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ரெண்டும் முடிஞ்சிச்சு. அப்போ இந்த ரெண்டே ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும். ரேம்னா டெம்பரவரி, ஹார்ட் டிஸ்க்னா பர்மனெண்ட், அவ்வளோதான், இது தெரிஞ்சா போதும். அப்போ சீனா 1, சீனா 1னா ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ பாருங்க, இது வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற எல்லா எக்ஸாம்லையும் இதுதான். இந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான், நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்பான். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது இதெல்லாம் ரைட்டான ஆன்சர், ஏபிசி இந்த 3 ஆன்சர் ரைட்டா, இல்லை பிசிடி ஆன்சர் ரைட்டா, ஏடியா இல்லை ஏபிசிடியா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்போ என்னென்ன மாடலில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம், அப்படி இல்லைனா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அசெண்டிங் ஆர்டரில் டிசைனிங் ஆர்டரில் சொல்லி நம்பர் சிஸ்டம் தான் அப்படி கேட்குறான், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்கலாம், ரைட்டுங்களா? அப்படி இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஐசிடியில் அதிகமாக கேட்குற டைப். கண்டிப்பாக இந்த மாதிரி டைப் வந்து நீங்கள் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமில் 100% இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உண்டு இந்த மாடலில். ஒரு கொஸ்டின் இல்லை, மேக்ஸிமம் 5 கொஸ்டினுமே இந்த மாடல். ஒன்று ஒரு கொஸ்டின் மேட்ச் வரும், மேட்ச் போலையும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். இன்னொரு கொஸ்டின் இந்த மாதிரி வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸும் வந்துடும், ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எதுன்ட்டு. இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிவேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து மேட்ச் ஃபாலோயிங்கில் ட்ரூ ஆர் ஸ்டேட்மெண்ட்டோ அப்படின்னா கரெக்ட் ஆர்டர் அப்படின்றது ஒரு கொஸ்டின் வரலாம். 5வது கொஸ்டின் ஜிகே எப்படி வேணாலும் வரலாம். ஸோ இந்த மாதிரி 5 கொஸ்டின் வரும். இதுலேயே அதே தான், ஏபிசிடி 4 கொடுத்துட்டாங்க, அதில் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் ஏபிசியா ஏபிடியா அதுவுமே கேட்பாங்க. இதெல்லாம் ஜூன் 2025 இப்போ வந்து நடந்த எக்ஸாமில் சொல்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இதை பாருங்கள், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஓஎஸ்எல் லேயர் இந்த கரண்ட் சீக்வன்ஸ். இந்த ஓஎஸ்எல் லேயர் அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற ஒரு கான்செப்ட். இது அவங்க ஈஸியாக எழுதுருவாங்க. பட் இது வந்து காமர்ஸோ இங்கிலீஷோ எக்கனாமிக்ஸோ மேக்ஸோ தமிழோ ஹிஸ்ட்ரியோ ஜேர்னலிசமோ எந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, லா டிபார்ட்மெண்ட்டு
எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் இது வந்து கஷ்டம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓஎஸ் லேயர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ செக்யூரிட்டி ரிஸ்க். நாட் செக்யூரிட்டி ரிஸ்க் வேறு, செக்யூரிட்டி நாட் எ செக்யூரிட்டி ரிஸ்க் வேறு. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நாட் எ செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்னா இதுதான் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நாட் எது கேட்கலாம், வார்ம்னா என்ன, பாட்னா என்ன, டெனியல் ஆஃப் சர்வீஸ்னா என்ன, ஃப்ரேமிங்னா என்ன, இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதுதான் சொன்னேன் உங்களுக்கு ஜிகே மாதிரி கேட்பாங்க. வேவ் ஃபார்மேட் வந்து பார்த்தோன்னா MP3 ஃபார்மேட். இது வந்து ஃபைல் ஃபார்மேட்லேருந்து கேட்குறாங்க. ரேணு யூஸ் பண்ணுறது வேவ் ஃபார்மேட் MP3க்கு பதிலாக. வென் ரெக்கார்டிங் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ், ரெக்கார்டிங் வந்து பண்ணும்போது வாட் ஆர் த பெனிஃபிட் ஆஃப் டூயிங் திஸ். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேவ் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறதுனால, MP3 பதிலாக வேவ் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வேவ் ஃபார்மேட்னா என்னன்னு தெரியணும், MP3 ஃபார்மேட்னா என்னன்னு தெரியணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் பாருங்க, த்ரோஜன் ஹோஸு, ஸ்னூப்பிங்கு, இவா ஸ்டப்பிங்கு, இந்த மாதிரி நம்ம இந்த மேட்சை ஃபாலோயிங் வந்து ஃபுல்லாகவே மால்வேர்ஸ். இதை பார்க்கணும். இந்த மாதிரி மால்வேர்ஸ், இன்னொரு மால்வேர் பாருங்க, வைரஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. த்ரோஜன் ஹோஸு, வார்ம்ஸு, பாலிமார்பாகி, மெட்டோமார்பாகி, மெட்டோமார்பிக், பாலிமார்பிக், த்ரோஜன் ஹோஸு, வார்ம்ஸு, இதெல்லாம் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து வனக்ரை, ஸ்டக்ஸ்நெட்டு, எமோனெட்டு, பேகஸ், இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மால்வேருக்கு எக்ஸாம்பிள் டைப்ஸ் ஆஃப் மால்வேர் கொடுத்துறாங்க, மால்வேரோட எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க. இதை ரெண்டும் மேட்ச் பண்ணும். இதெல்லாம் நமக்கு நான் படித்தா மட்டும் தான் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது. அதே வீடியோ கான்ஃபரன்சிங், இது ஒரு கொஸ்டின். ப்ரொஜெக்டரு, வீடியோ கான்ஃபரன்சிங், லேர்ன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில். இமெயில் சர்வீசஸ், இது எல்லாமே இப்போ ஜூன் 25ல கேட்ட கொஸ்டின். இது எல்லாமே ஜூன் 2025ல கேட்ட கொஸ்டின். இப்போ எல்லா டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் கட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு மாடலுக்காக. ஸோ இது பாருங்க, அதே மாதிரி ABCD ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. வெப் ப்ரௌசர் ரெக்வஸ்ட் வெப் பேஜ் யூஸிங் HTTP கரெக்ட். த வெப் ப்ரௌசர் எஸ்டாப்ளிஷ் TCP கனெக்ஷன் வித் அமேசான் வெப் சர்வர், இது பார்க்கணும் நம்ம. இது வந்து கரெக்ட் கிடையாது. த வெப் சர்வர் சென்ஸ் ரெக்வஸ்ட் வெப் பேஜ் யூஸிங் HTTP ரைட், இதுவும் ரைட் ப்ரோட்டோகால் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து ரைட் எது தப்பு எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக சொல்கிறோம். அதேமாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங்கோட அட்வான்டேஜ் என்ன, அது வந்து ப்ரொடக்ட் இன்க்ரீஸ் பண்ணுதா, கிளாரிட்டி ஆஃப் ஆடியோ வீடியோ ஆல்வேஸ் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்ட்ஸ் வந்து இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கேட்டது. HTTPS, அப்புறம் வைமேக்ஸு, MVNO. அடுத்து இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் கேட்கலாம். இதில் வந்து எது ஈக்குவல் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் கேட்கலாம். இதெல்லாம் லாஸ்ட் இயர்க்கு அதாவது 2024ல் கேட்ட கொஸ்டின். ரேம் இருக்கட்டும், USB இருக்கட்டும், மேக்கா இருக்கட்டும், ALU கண்ட்ரோல் இருக்கட்டும், இது எல்லா கொஸ்டினும் ரேம், CMOS அகைன், இதெல்லாம் லாஸ்ட் இயர் கேட்டகரி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துன்னு ஃபில் பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி நான் சொன்னாலே இந்த நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு ஈக்குவலான எது எது அப்படின்னு சொல்லிட்டு அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லுவாங்க. இல்லை எது எதெல்லாம் ஈக்குவலானு சொல்லிட்டு எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கா பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் ICTயில் டிஃப்ரெண்ட்டாக கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே. ஆக மொத்தம் நான் திரும்ப ஃபஸ்ட்டே போகிறேன். அப்போ என்னென்ன டாபிக்லாம் வந்தால் கண்டிப்பாக நம்பர் சிஸ்டம்ல வந்து கேட்குறாங்க ரிப்பீட்டடாக. ஸ்டோரேஜ் கேட்கலாம், மெமரி கேட்கலாம், ஃபைல் ஃபார்மேட் கேட்குறாங்க, இன்புட் அவுட்புட், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஃபார்மேட் இதெல்லாம் வந்து ஒரு செட்டு, அப்ரிவேஷன் ஒரு செட்டு, மால்வேர் டைப்ஸ் கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்குறாங்க, அது ஒரு செட்டு, நெட்ஒர்க்கிங்கும், இமெயிலு, GK இதெல்லாம் ஒரு செட்டு. இது வரைக்கும் ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. இது வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் ஓகேவா பாருங்க. ஓகே போடுங்க. இது வரைக்கும் கிளியரா? ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குதா உங்களுக்கு? இஸ் இட் ஓகே டு ஆல்? சரி சார், நோ. ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க உங்களுக்கு எக்ஸாமில்? வெரி குட். ஸோ எல்லாருக்கும் கிளியர், குட். இப்போ நம்ம அடுத்தது
ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது இந்த டாபிக் எல்லாத்தையும் படிக்க போகிறோம். இது என்ன பிளானில் படிக்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 3 டாபிக் நம்ம நடத்திட்டுனா மொத்தமே 9 டாபிக் தான் 3 நாளில் முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில டாபிக் லென்த்தியாக இருக்கும், ஒரு 4 நாள் முடிக்கலாம் ஐசிடி. முடிச்சுட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு இந்த மாதிரி ரீசெண்டாக இருக்கிற கொஷின் பேட் டைப்பில் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுட்டுனா நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ளஸ் அது மட்டும் போதாது, அதே மாதிரி நிறைய கொஷின் நான் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அனுப்புகிறேன் இல்லையா, இதெல்லாம் உட்காந்து நீங்கள் பார்க்காம முதல் வாட்டி படிங்க. படிச்சுட்டு அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து அடுத்த ஸ்லைடில் இருக்கும், அந்த ஆன்சரை பார்க்காம நீங்களே சால்வ் பண்ணணும். முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் எல்லா ஐசிடி கொஷின் நான் வச்சுருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு இந்த பிபிடியோட நான் இப்போ நடத்துறது மட்டும் போதும், நீங்கள் வேறு எதுவும் புதுசாக படிக்க தேவையில்லை. ஆனால் நடத்துறத மட்டும் நீங்கள் நல்லா டீப்பாக படிச்சிட்டிங்கனாலுமே ஐசிடி உங்களுக்கு ஈஸி தான். ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலுமே நீங்கள் ஐசிடி படித்தே ஆகும். ஏன்னா ஐசிடி வந்து அது எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்குறாங்க இப்போல்லாம். சரிங்களா? அது அதர் மேஜருக்கு புரியுற மாதிரி தான் நான் எடுப்பேன். அதனால் பேசிக்ஸாக எடுக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் ரீகால் பண்ணிங்க. ஏன்னா கண்டிப்பாக பேசிக் இல்லாமல் டைரெக்டாக போக முடியாது. இதில் யாரெல்லாம் அதர் மேஜர் இருக்கீங்க, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் யாரெல்லாம் போக சொல்லுங்கள். அதர் மேஜர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க என்சி போடுங்க. நான் கம்ப்யூட்டர் என்சி என்சி போடுங்க. போனா எஸ். ஓகே, வெரி குட். பாருங்க நிறைய பேர் இருக்கீங்க அதர் மேஜர்ஸ். கிருத்திகா, ரங்கநாதன், பிரியதர்ஷினி. என்னென்ன மேஜர் அப்படியே போடுங்க, உங்க மேஜரை போடுங்க அப்படியே. என்சி உங்க மேஜரோட டைப் பண்ணுங்க. ஏன்னா எந்தெந்த மேஜர் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். காமர்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ், இங்கிலீஷு, சோஷியல் ஒர்க். இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து இருக்கீங்க, சோஷியல் ஒர்க் இருக்கீங்க, லைக் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கீங்க. லா கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களாம் ரெக்கார்டிங் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லாவும் இருக்கீங்க, குட். ஸோ அதிகமாக லாஸ்ட் வச்சுன்னா மீடியா ஓரியன்ட் கொஷின்ஸ் கேட்டாங்க சார். எஸ், சில கொஷினில் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அது கொஷின் ஏன்னா என்கிட்ட இருந்த கொஷின்லேருந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். அந்த கொஷின் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஐசிடி மீடியா தானே, அதெல்லாமே இருக்கும் நம்மகிட்ட இருக்குது. வீடியோ கான்ஃபரன்சிங் அதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, ரைட். சரி, ஓகே. நீங்கள் எல்லா கொஷினும் நம்ம நடத்திடுவோம், எல்லா பார்ட்டும் டச் பண்ணுவோம். ரைட். அதர் டிபார்ட்மெண்ட்டும் புரியுற மாதிரி தான் நான் நடத்துவேன், நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ மற்ற இவங்க வந்து நீங்கள் ரீகால் பண்ணுங்கள் தெரிஞ்சிருந்தா, தெரியாதவங்க லேர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருக்குமே இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். ரைட். நிறைய பேர் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க, குட், வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்தில் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கவங்களே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் சிஸ்டத்தில் என்ன பார்த்துருக்கோம், பைனரி பார்த்துருப்போம், ஆக்டல் பார்த்துருப்போம், எக்ஸாடெசிமல் பார்த்துருப்போம். இங்கே பாருங்க, இது பைனரியில் இருக்குது, இது ஆக்டல் இருக்குது, இது எக்ஸாடெசிமல் இருக்குது. இது பாருங்க பேஸ் 6ன்னு கொடுத்து வச்சுருக்கேன். இதை கன்வெர்ட் பண்ணணும். அதுவும் பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் இல்லாமல் இருந்தால் கூட ஈஸி, பாயிண்ட் வர வச்சுருக்காங்க. ஸோ அப்போ பாயிண்ட் வச்சு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும், இது எல்லாமே இன்னைக்கு பார்க்க போகிறது. அப்புறம் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. 5 இருக்குது, பேஸ் 10, 5, 16, 6. இந்த மாதிரி கொஷின் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ். இதை பாருங்கள், பாயிண்ட் வச்சுருக்கு, சிலதெல்லாம் 6 இருக்குது, 2 இருக்குது, 10 இருக்குது. ஸோ நம்பர் சிஸ்டத்தில் மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஷின்ஸ் இது மாதிரி கேட்குறாங்க பாருங்கள். ஈக்குவலன் ஏது அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்பர் சிஸ்டம் கொஷின்ஸ் எல்லாமே பேஸ் 5. ஆக மொத்தம் நம்பர் சிஸ்டம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக எதில் வேணாலும் கேட்கலாம். ரைட்டுங்களா? இது வந்து என்டிஏ நெட் கொஷின். இது ரொம்ப எளிமையாக கேட்ட கொஷின். என்டிஏ நெட்டில் ரொம்ப எளிமையாக கேட்ட கொஷின். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேட்கும்போது இந்த மாதிரி தான் கேட்டான். ஏஎஃப் சிஸ்டம், இது வந்து 2018 கேட்ட கொஷின். என்டிஏ 2018 எப்படி கேட்டான்னா, ஏஎஃப் அப்படின்றது வந்து எந்த நம்பர் சிஸ்டம்னா ரொம்ப ஈஸியாக எக்ஸாடெசிமல் சொல்லிடலாம். அடுத்து பாருங்கள், வாட் இஸ் ஈக்குவலன் பைனரி நம்பர் அப்படின்னு கேட்டோன்னா, பைனரி நம்பர் என்ன அப்படின்றத இது அப்படியே நம்ம டெசிமலை கன்வெர்ட் பண்ணி வாட் இஸ் த டெசிமல் ஈக்குவலன் ஆஃப் பைனரினா இது டெசிமலை கன்வெர்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஈஸியாக சொல்லிடலாம். பாருங்க, ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணி டெசிமல் என்ன வேல்யூன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கான், வாட் இஸ் ஈக்குவலன் பைனரி டெசிமல்னா அதே மாதிரி ஒரு டக்குன்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி போனோன்னா அதுக்கு அடுத்த அது வந்து 2018, 19 கேட்டது. அப்போ 2021, 22 அந்த மாதிரி டைமில் 21, 22 நடக்கல, 23க்கு அப்புறம் இது வந்து 2023. அப்போ 2 கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சேன், ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு கேட்டான். 2023 இங்கே பாருங்க, இதெல்லாம் 2023 இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வந்துருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 2023 ஃபுல்லாகவே முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நம்பர் சிஸ்டம்
2024 24 25 இப்படி கேட்க ஆரம்பிச்சேன். இது வந்து 25, நான் சொன்னேன் ஜூன் 2025. 2024 கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் 2024 லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். லாஸ்ட் இயர் 2024 லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் இந்த மாடல் ஆப்ஷன் 1 2 3 எது ஈக்குவலன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை 2024 கொஸ்டின் இதெல்லாம். ஸோ எல்லா ஐசிடி கொஸ்டினும் பார்க்கும்போது நம்பர் சிஸ்டம் வந்து கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான பேசிக்காக நான் உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஐசிடி இந்த நம்பர் சிஸ்டத்தோட டாபிக்ஸ். ஸோ நம்பர் சிஸ்டம் எதுக்காக தேவைப்படுது? முதல்ல நம்பர் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்பர் சிஸ்டம் அப்படின்றது வந்து உங்களுக்கு பேசிக்காக நம்மளுக்கு 4 நம்பர் சிஸ்டம் தான் இருக்குது. டெசிமல் நம்பர் சிஸ்டம், பைனரி நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். இது மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி நம்மளுக்கு 4 நம்பர் சிஸ்டம் தான் இருக்குது. ஆனால் கொஸ்டின் இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட்டில் கேட்கும்போது 4 மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ அப்படி கேட்கறதில்ல. இப்போ வந்து எது வேணாலும் கேட்குறாங்களே, 0லேருந்து 9க்குள்ளே எந்த நம்பர் வேணாலும் கேட்கலாம். அப்போ அந்த நம்பர் சிஸ்டம் கொடுத்தா எப்படி எழுதலாம் அப்படின்றது ஈஸி தான். நீங்கள் அப்படியே இந்த கிளாஸை கவனிச்சா போதும். நீங்கள் அத்தனை நம்பர் சிஸ்டத்தில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும், அது எந்த டிபார்ட்மெண்ட் ஆனாலும் சரி, மேக்ஸோ இங்கிலீஷோ லாவோ ஃபிசிக்கல் எஜுகேஷனோ எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும், நம்பர் சிஸ்டில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் உங்களால் 2 மார்க் வாங்க முடியும் அப்படின்றது இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். ஜஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணி லிசன் பண்ணால் போதும். லிசன் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டாலும் 2 மார்க் நீங்கள் 100% வாங்கிடலாம். இதுதான் நம்ம aim. அப்போ நம்பர் சிஸ்டம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கேட்குறேன் உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு 35 40 இப்படி சொல்லுவீங்க. சில பேர் 25 இருக்காங்க, 20 ஏதோ ஒரு நம்பர்ஸ். அப்போ அது ஒரு நம்பர் சிஸ்டம். அதனோட ரெப்ரஸன்டேஷன் என்ன? அது வந்து என்ன மாதிரி சிஸ்டம்னா ஒரு டெசிமல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறேன். 3 பேர் 5 பேர் சொல்கிறோம். அது வந்து ஹோல் நம்பர் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம இன்ஃபர்மேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நம்பர் சிஸ்டம் தேவை. அதில் 4 டைப் தான் பேசிக்காக: டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். அப்போ டெசிமல் அப்படின்னா எப்படி இருக்குன்னா 0லேருந்து 9. டெசிமல்னா ஞாபகம் வச்சுங்க. டெசிமல் அப்படின்னா 0லேருந்து 9. ஓகேவா? டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்றது வந்து 0 to 9. ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கிறவங்க இது எல்லாமே உங்களுக்கு ஐசிடியில் படிக்கிற நீங்கள் இதே தான் டிஎல்எஃப் டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டலில் நம்பர் சிஸ்டம்னு ஒரு டாபிக் இருக்கும். அப்போ நீங்கள் இதை படிச்சிட்டாலுமே அது ஈஸியாகிடும். இல்லை அதை படித்தா இது ஈஸியாகும். ஆக மொத்தம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதனால் கவனிங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பைனரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பைனரி பைனரினா 0 ஆர் 1, எஸ் ஆர் நோ. ஓகேங்களா? எஸ் ஆர் நோ, இல்லை நோ ஆர் எஸ், ஏதோ ஒன்று. ரைட்டுங்களா? அப்போ எஸ்னா 1ன்னு அர்த்தம், 0னா நோன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வீட்டில் சுவிட்ச் போகிறீங்க. சுவிட்ச் போட்டோடனே என்ன ஆகுது? லைட் எரியுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகுது. அவ்வளோதான். அப்போ ஆன்னா 1, ஆஃப்னா 0. ஆஃப் பண்ணால் 0, ஆன் பண்ணால் 1. இதுதான் பைனரி நம்பர் சிஸ்டம். அப்போ 0 ஆர் 1 ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், எஸ் இருக்கலாம், நோ இருக்கலாம். அப்போ அதனோட பேஸ் என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று 0, ஒன்று 1. அப்படி இல்லைன்னா நோ, அப்படி இல்லைன்னா எஸ். இவ்வளோதான் பேஸ். அப்போ நம்பர் சிஸ்டம் பேஸ் ஆஃப் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேசிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல். டெசிமல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் 10ன்னு சொல்கிறோம். டெசிமல்னா 10. 10 நம்பர் தான் டெசிமல். 0 to 9 அப்படின்னு சொல்லுவோம். அதனோட ரேஞ்ச் வந்து டெசிமல் அப்படின்னாலுமே அதனோட ரேஞ்ச் என்ன வரும் அப்படின்னா 0 to 9. இங்கே இருக்கு பாருங்க, 0லேருந்து 9, 0லேருந்து 9க்குள்ள. அப்போ வந்து 39 டெசிமல்னா கண்டிப்பாக டெசிமல் தான். 28 டெசிமல்னா கண்டிப்பாக டெசிமல் தான். 57 டெசிமல்னா கண்டிப்பாக டெசிமல் தான். இதெல்லாம் டெசிமல். 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிறது எல்லாமே டெசிமல். சரி, 1லேருந்து 0லேருந்து 9, 1லேருந்து 10ன்னு சொல்லலாம், இல்லை 0லேருந்து 9 சொல்லலாம். அதோட பேஸ் வந்து 10. ஏன்னா டெசிமல்னாலுமே பேஸ் 10. பேஸ் 10. ஸோ பைனரி பார்த்துட்டோம், டெசிமல் பார்த்துட்டோம். அடுத்தது நீங்கள் ஆக்டல். ஏன்னா நீங்கள் பைனரிக்கு அப்புறம் ஆக்டல் கூட ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 0 ஆர் 1 வரலாம், அடுத்து 0லேருந்து 7 வரலாம், அப்புறம் 0லேருந்து 9 வரலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த ஆர்டர் வச்சாலும் சரி, இல்லை எந்த ஆர்டர் வந்தாலும் சரி, உங்கள் இஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 0 to 1, 0 ஆர் 1. அது வந்து பைனரின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் பைனரி. ரெண்டாவது ஆக்டல் சொல்லலாம். ஏன்னா இந்த ஆக்டல் வந்து
ஜீரோலேருந்து 7 தான் இருக்கும். பைனரி வந்து 0 1 இதாக இருக்கும். டெசிமல் அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். எக்ஸா டெசிமல் அப்படின்னா 0லேருந்து 15 வரைக்கும், அதாவது எஃப்னு சொல்லலாம். அது மட்டும் அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பைனரி, ஆக்டல், டெசிமல், எக்ஸா டெசிமல் அவ்வளோதான். ஸோ பைனரின்றது வந்து பேஸ் 2ன்னு சொல்லிட்டோம். ஆக்டல்னா பேஸ் 8 சொல்லிட்டோம். ஆக்டல்னா 8, பைனரினா 2. ஆக்டல் அப்படின்னா 0லேருந்து 7 வரைக்கும் மொத்தம் எத்தனை 8 நம்பர் இருக்கும். அதனால் பேஸ் 8, ஆக்டல்னா 8. டெசிமல் அப்படின்னா 0 to 9 மொத்தம் இருக்கும், மொத்தம் 10 நம்பர். ஓகே, அதனோட பேஸ் என்னன்னு இங்கே எழுதுறேன். என்னோட பேஸ் என்ன அப்படின்னா பைனரினா 2ஆக இருக்கும், ஆக்டல்னா 8ஆக இருக்கும். 8 0லேருந்து 1 0 or 1 2, 0 to 7 மொத்தம் 8 நம்பர்ஸ் இருக்கும். டெசிமல்னா 0 to 9 மொத்தம் 10 நம்பர்ஸ் இருக்கும். ஹெக்ஸாடெசிமல்னா 0 to F மொத்தம் வந்து 15 நம்பர்ஸ். ரேஞ்ச் வந்து மொத்தம் 15 நம்பர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பேஸ் வந்து 15, இது பேஸ் வந்து 10, இது பேஸ் 8, பேஸ் 2. இதில் ஹெக்ஸாடெசிமல் மட்டும் பார்த்தீங்கன்னா 10னா 10ன்னு சொல்லக்கூடாது. 0லேருந்து 9 வரைக்கும் ஓகே. 0 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளோதான். 10 அப்படின்னா லைக் 10ன்றது அப்படின்னா என்னன்னா ஏ அப்படின்னு அர்த்தம். 0லேருந்து 9 வரைக்கும் நார்மல். 10னா ஏ சொல்லணும், 11னா பி, 12னா சி, 13னா டி, 14னா இ, 15னா எஃப். இப்போ 0 to 9 வந்து நார்மல் நம்பர். அப்போ 10ன்னு சொன்னால் ஏ சொல்லிடணும் நீங்கள் ஹெக்ஸாடெசிமல். ஏன்னா இதே ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னால நெட் எக்ஸாம் என்டிஏலே கேட்டிருக்காங்க. இல்லை கேட்டிருக்கான் பாரு, என்டிஏ நெட் கொஸ்டின் தான் 2018. ஏ டு எஃப் சிஸ்டம் இஸ் யூஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் சிஸ்டம். பைனரியில் கிடையாது, ஆக்டரில் கிடையாது, டெசிமலில் கிடையாது, ஹெக்ஸாடெசிமல் ரைட். ரைட்டுங்களா? ஸோ அதனால் இது சின்ன சின்ன விஷயத்துல நம்ம பேசிக்கும் பார்க்கணும், அதே மாதிரி இன்டெப்த்தாகவும் பார்க்கணும். ஏன்னா சில கொஸ்டின்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக கேட்குறாங்க. ஸோ நம்பர் சிஸ்டம் இப்போ நான் சொன்னதா டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். டெசிமலோட ரேஞ்ச் வந்து பேஸ் வந்து 10, 0 to 9 இருக்கும். பைனரினா பேஸ் 2 0 or 1 இருக்கும். ஆக்டல்னா பேஸ் 8 0 to 7 இருக்கும். ஹெக்ஸாடெசிமல்னா 16 இருக்கும், 0 to 9 A to F. இது வந்து அதர் டிபார்ட்மெண்ட் ஓகேனா ஓகே போடுங்க. அதர் டிபார்ட்மெண்ட் புரியுதுங்க உங்களுக்கு இது வரைக்கும்? பேஸ்னா என்னன்னு நான் சொல்கிறேன், பேஸ்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதெல்லாம் உள்ள கணக்கு போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு சொன்ன வரைக்கும் கிளியர்னா சி போடுங்க, அதர் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக. ஹலோ பவித்ரா மேம், இப்போ நடத்துனது உங்களுக்கு புரியுதுங்களா? பாருங்கள், பேசிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நடத்தின வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கா? ஏன்னா பேஸ் 6, பேஸ் 5 இல்லை பேஸ் 7 எது கேட்டாலும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லித்தரேன். இது வரைக்கும் ஓகேவா? எஸ், குட். ஸோ நம்ம ஒரு நம்பர் செட்லேருந்து இன்னொரு நம்பர் செட் எப்படி கன்வெர்ட் பண்ணோம்? ஸோ இதில் என்னென்ன நம்பர் செட்ஸ் இருக்குது, எப்படி எப்படி கன்வர்ஷன், அது முதல்ல நான் சொல்லிடுறேன். ஒரு சின்ன விஷயம் இருங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? எஸ். ஒரு ஸ்க்ரீன் தெரியுதா பாருங்க உங்களுக்கு? ஓகே, வெரி குட். ஓகே, வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ஒயிட் ஸ்க்ரீன் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். ரைட், குட். இப்போ கவனிங்க, எம்டி ஸ்க்ரீன் தான் தெரியணும், ஒயிட் ஸ்க்ரீன் தான். எஸ், கவனிங்க.
இப்போ என்னன்னா நான் சொல்கிறத கவனிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து மொத்தம் எத்தனை நம்பர் சிஸ்டம் டைப் பண்ணுங்க பார்ப்போம். பேசிக்காக நம்மளுக்கு எத்தனை சிஸ்டம்? 5 கிடையாது, 4 தான். சிலம்பு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பைனரி. அது வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. அது பேஸ்னா என்ன நான் சொல்கிறேன். பேஸ் வந்து 2. பேஸ் வந்து 2. 0 ஆர் 1 அப்படின்னா எஸ் ஆர்னு, இல்லை நோ ஆர் எஸ்ன்னு கூட சொல்லுங்க. ஏதோ ஒன்று. இது 1. ரெண்டாவது ஆக்டல். அதனோட பேஸ் வந்து 8. இது வந்து 0லேருந்து 7 வரைக்கும். இது பேஸ் 8. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல். 0 to 9. நாலாவது வந்து ஹெக்ஸா டெசிமல். 0 to 15. இந்த 4 தான் பார்த்துருவோம். இதனோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10. பேஸ் 10. இதனோட பேஸ் வந்து 16. இப்போ யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க பேஸ்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒவ்வொரு டைமும் டெசிமல் எக்ஸா டெசிமல் போகிறதுக்கு பதிலாக இப்போ நான் ஒரு நம்பர் போகிறேன் பாருங்க, 73 இப்படி போட்டு 10ன்னு போடுறேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து டெசிமல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதனோட பேஸ் வச்சு நம்ம சொல்லலாம். அப்போ இதனோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து 9க்குள்ளே தான் இருக்கும். இது 0லேருந்து 9க்குள்ளே இருக்கிறதுனால இது டெசிமல் நம்பர். இது அப்படியே போட்டு கொஷின் மார்க் போட்டு 2 போட்டுருவேன். அப்படின்னா நான் அர்த்தம் இந்த பைனரியை ஆக்டலாக, சாரி, இந்த டெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். 73க்கு பேஸ் 2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். கொஷின் மார்க் அவ்வளோ. அப்போ இந்த பேஸ் வச்சு நம்ம சொல்லிடலாம் இது நம்பர் வந்து எந்த மாதிரி நம்பர் அப்படின்னா. அது வந்து பேஸ் 2 0லேருந்து 1 மட்டும் தான், ரைட். பேஸ் 2னா 0லேருந்து 9 வரைக்கும். இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம், ரைட். ஹெக்ஸாடெசிமல்னா 0லேருந்து 15 வரைக்கும். ஸோ இதுதான் பேஸ். அதை வச்சு ஏன்னா எங்கள் கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. அதில் வந்து அவங்க 2 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பைனரின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எஸ் ஆர் நோ? அதில் ஏதாவது பைனரி அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க? பைனரி ஆக்டல் டெசிமல் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எஸ், டைப்பிங் மிஸ்டேக்கா? பைனரினா 2, ஆக்டல்னா 8, டெசிமல்னா 10, ஹெக்ஸா டெசிமல்னா 16. யா, நான் என்ன போட்டேன்? தப்பா ஏதாவது போட்டேனா? கரெக்ட் தான். பேஸ் 8, 0 to 7. இது வந்து பேஸ் வந்து 10. இது வந்து பேஸ் 16. கரெக்ட் தானே? பேஸ் 10, பேஸ் 16. இது வந்து பேஸ் 8. ஆக்டெல்லாம் பேஸ் 8, ரைட். இதெல்லாம் பாருங்க, பேஸ் 2 கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக பேஸ் 8 கேட்குறாங்க. பேஸ் 8 கொடுக்குறாங்க, பேஸ் 2 கேட்குறாங்க. அப்போ ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய மாடல் கேட்டிருக்காங்க. பேஸ் 10 கொடுத்தா 16 மார்க் சொல்கிறது. 16லேருந்து ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பேஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால பேஸ் வந்து தேவை. நம்ம எது எக்ஸ்ட்ரா டெசிமல் டெசிமல் எழுத தேவையில்ல. ஸோ அதனால பேஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்க, பேஸ் 2 இருக்கு. இது வந்து அப்படின்னா என்ன? பைனரி. இது வந்து ஆக்டல், இது வந்து எக்ஸ்ட்ரா டெசிமல். ஸோ இந்த மாதிரி இருக்க இது பேர் என்ன அப்படின்னா, இது வந்து சம்டைம்ஸ் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். இது பேஸ் வந்து ஆக்டலோ பைனரியோ டெசிமலோ சொல்ல மாட்டோம். இது வந்து அதர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அதர்ஸ். மீதி 2, பேஸ் 2, பேஸ் 8, பேஸ் 10, பேஸ் 16, இந்த 4 தவிர மீதி எல்லாம் அதர்ஸ் சொல்லிடலாம். 6, 5, 4, 7 இதெல்லாம் வந்து அதர்ஸ். இப்போ ஒவ்வொரு நம்பர்ஸ்லேருந்து ஒன்னொரு நம்பர்ஸ் எப்படி மாற்றணும் அப்படின்னு தான் இப்போ ஃபைனல் டச் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பைனரிலேருந்து நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
கலரை மாற்றிக்கணும், பெண்ணுடைய கலர். ஓகே. ஸோ பைனரி இருக்கு இல்லையா, இந்த பைனரிலேருந்து நம்ம மூணுத்துக்கு மாற்றலாங்க. பைனரிலேருந்து நீங்கள் டெசிமலுக்கு மாற்றலாம், பைனரிலேருந்து நீங்கள் ஆக்டலுக்கு மாற்றலாம், பைனரி நீங்கள் எக்ஸா டெசிமலுக்கு மாற்றலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் 10லேருந்து பேஸ் 2லேருந்து பேஸ் 10க்கு, பேஸ் 2லேருந்து பேஸ் 8க்கு, பேஸ் 2லேருந்து பேஸ் 16க்கு, இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 மாற்ற போகிறோம். அடுத்து அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாற்றலாம். ஆக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேஸ் 2 அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அடுத்து நீங்கள் எல்லாம் ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டர் பேஸ் 8லேருந்து பேஸ் 8 டு பேஸ் 2, பேஸ் 8லேருந்து சொல்லுங்க, பேஸ் 8லேருந்து எங்கே மாற்றணும், பேஸ் 2க்கு மாற்றலாம், பேஸ் 10க்கு மாற்றலாம். அடுத்து பேஸ் 10லேருந்து பேஸ் 8லேருந்து பேஸ் 16 16. மாற்றலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஆக்டராக இருந்தால் ஆக்டர்லேருந்து என்ன போடலாம், நான் பைனரி, ஆக்ட்லேருந்து பைனரி, அப்புறம் ஆக்ட்லேருந்து டெசிமல், அப்புறம் ஆக்ட்லேருந்து எக்ஸா டெசிமல். ஓகேவா? அதே மாதிரி தான் டெசிமல்லேருந்து 3க்கு மாற்றலாம். டெசிமல்லேருந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 2 மாற்றலாம், பேஸ் 8 மாற்றலாம், பேஸ் 16 மாற்றலாம். இதுலேருந்து அதே மாதிரி பேஸ் 2, பேஸ் 8, பேஸ் 10. இது கிளியராக பாருங்கள், இதுலேருந்து எது மாற்றணும் கிளியராக ஆகுது பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஒன்றுலேருந்து இன்னொன்று மாற்றுறது கிளியரா, சி போடுங்க, கிளியர்னா சி போடுங்க. அதாவது எதுலேருந்து எதை மாற்றணும்னா எப்படி மாற்றணும்னு சொல்லலை, எப்படி மாற்றணும், மொத்தம் ஒவ்வொன்றுலேருந்து ஒன்று மாற்றணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நான் எடுப்பேன், அதை இப்போ அப்படியே எடுக்கிறேன். ஏன்னா பேப்பர் 2லேயும் சரி பேப்பர் 1லையும் சரி இது காமன் டாபிக். பட் அதர் மேஜராக இருக்குங்க, இதை சும்மா ஒரு வாட்டி பாருங்கள். மற்ற மேஜராக அதாவது நம்ம லா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க ஜஸ்ட்டு உட்காந்து படிங்க, இதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். ரைட்டுங்களா? நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் ஒன்றும் பார்க்கல, இது கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஆனால் இது என்னென்னா உங்களுக்கு இதை பேப்பர் 2க்கு யூஸ் ஆகும், இந்த மாடல் அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பை ஒன்னாக போவோம். ஃபஸ்ட்டு பைனரி. இதில் 2 வகையாக கொஸ்டின் கேட்கலாம். என்னென்னா பைனரி வந்து ஹோல் நம்பர் ஹோல் நம்பராக கேட்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனாக கேட்கலாம். இதேமாரி எல்லாத்துலேயுமே பைனரி மட்டும் கிடையாது, ஃப்ராக்ஷனலாக இருக்கும். ரைட்? ஸோ ஹோல் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷனல் 2 இருக்குது. அப்போ பைனரியில் ஃப்ராக்ஷன் கொடுத்தா எப்படி ஹோல் நம்பர்னா, இங்கே பாருங்கள் 11011, இது வந்து ஒரு பைனரி நம்பர். ஈக்குவலன் டு டெசிமல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 11011.011 அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுக்கான பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பாயிண்ட் இல்லாமல் ஹோல் நம்பராக கொடுப்பாங்க, இதை மட்டும் கொடுப்பாங்க, அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சில டைம் பாயிண்ட் வச்சு கொடுப்பாங்க. இதை தவிர வேறு எந்த கொஸ்டினும் கேட்க முடியாது. ஸோ இந்த பைனர்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் கேட்கலாம்னா, பைனர்லேருந்து பேஸ் 10 கேட்கலாம், பேஸ் 8 கேட்கலாம், பேஸ் 16 கேட்கலாம், 8, 10, 16. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், 11011 இருக்கு இல்லையா, அதர் டிபார்ட்மெண்ட் ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். இதை நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இது பேஸ் 2 இருக்கு இல்லையா, பேஸ் 2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னென்னா 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5. ஏதோ எத்தனை நம்பர் இருக்கோ, இதில் எத்தனை நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி 20, 21, 22, 23, 24 வரைக்கும். ஏன்னா 5னா 4 வரைக்கும் தான் வரும், ஏன்னா 0ல் ஆரம்பிச்சது இல்லை, ஆனால் 4 வரைக்கும் வரும். 6னா 5 வரைக்கும் வரும். ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா
2 பவர் 0 அப்படின்னா எனிதிங் பவர் 0 1 அப்போ ஈக்குவல் டு 1. 2 பவர் 1னா 2, 2 பவர் 2னா 4, 2 பவர் 3னா 8, 2 பவர் 4னா 16. ரைட்டுங்களா? ஸோ இப்போ என்னன்னா இந்த ஜீரோ வந்து ஜீரோ அடிச்சிடலாம். அடிச்சுட்டு 2 பவர் 0 எனிதிங் பவர் 0 நீங்கள் 2 பவர் 0 இல்லை 100 பவர் 0 1000 பவர் 0 எதுவாக இருந்தாலும் ஈக்குவல் டு 1 தான், எல்லாமே 1 தான். அப்போ இதுக்கு வந்து 1 வந்துச்சு ப்ளஸ் ப்ளஸ் இப்போ 2 பவர் 1, 2 பவர் 1 என்ன அர்த்தம்? 2 ஒரு டைம் இருக்குன்னா 2 தான். இதுக்கு என்ன மீனிங்னா இங்கே பாருங்க 1 1 0 1 1 இருக்குல்லையா, இந்த 1 எடுத்துக்கணும். 1 இன்ட்டு 2 பவர் 0, இந்த 1 எடுத்துக்கணும். 1 இன்ட்டு 2 பவர் 1, இந்த 0 எடுக்கணும். 0 இன்ட்டு 2 பவர் 2, திருப்பி இந்த 1 எடுக்கணும். 1 இன்ட்டு எஸ் சொல்லுங்க பார்ப்போம். 1 இன்ட்டு 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2. இப்போ 1 இன்ட்டு 2 பவர் 3, அடுத்து 1 இன்ட்டு 2 பவர் 4. அப்போ 2 பவர் 0னா 1 தான், எனிதிங் பவர் 0 1 தான். 2 பவர் 1னா 2 தான், 2 பவர் 2னா இது 0 இல்லையா, 0னா கேன்சல், இது 0. ஓகேங்களா? 2 பவர் 4னா என்ன வரும்? 2 4 டைம்ஸ் பெருக்குங்க. 2 4 டைம்ஸ் 1 2 3 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 2 4 4 2 8 8 2 16. அப்போ அடுத்து 16 போடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி போட்டுட்டு 16 போடணும். 2 பவர் 4 இது 0 தான், இது போட்டாச்சு. அடுத்து 16 16 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் வந்து பேஸ். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். பைனரி நம்பரை டெசிமலாக மாற்றுறாங்க. என்ன நம்பர்னா 1011. இப்போ 101 என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு 2 பவர் 0 1 அப்படியே போட்டு 1 இன்ட்டு 2 பவர் 1. இதுக்கு மேலே நீங்கள் எழுதுங்க 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3 2 பவர் 4 போட்டுங்க. அப்போ 0 இன்ட்டு 2 பவர் 0 ஃபஸ்ட்டு 1 இன்ட்டு 2 பவர் 1 1 இன்ட்டு 2 பவர் 2 0 இன்ட்டு 2 பவர் 3 1 இன்ட்டு 2 பவர் 4. இப்போ எல்லாத்தையும் பெருக்கணும். எப்படி பெருக்குவீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி பெருக்கணுன்ட்டு? 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான். 0 1னாலும் சரி 0 ஆனாலும் 0 தான். 1 இன்ட்டு 1 வந்து அதாவது 0 வந்தால் விட்டுடலாம். நீங்கள் 0 வந்தால் எது கூட பெருக்கினாலும் 0 தான், அதனால் விட்டுட்டு 1 இன்ட்டு 2 பவர் 1னா 2 பவர் 1 2 தான். 1 இன்ட்டு 2 1 இன்ட்டு 2 பவர் 2னா 4 1 இன்ட்டு 4 4 2 பவர் 5 2 பவர் 4 அப்படின்னு என்ன இருக்குது? 1 இன்ட்டு 2 பவர் 4னா 16. ரைட். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இதெல்லாம் ஆட் பண்ணணும். 0 to 4 16 ஆட் பண்ணிங்கன்னா 22 ஆன்சர். இது வந்து பேசிக், இது பேசிக், ரொம்ப பேசிக், இது ரொம்ப பேசிக். ஸோ அந்த மாதிரி இந்த நம்பர் நீங்கள் போடுங்க பார்ப்போம். இப்போ நான் சொல்ல நம்பர் போடுங்க. சரி நான் சின்னதாக கொடுக்குறேன், அது ரொம்ப பேச வேணாம். நான் ஒரு நம்பர் தரேன், போடுங்க. 110010 போடுங்க பார்ப்போம். 110010 போடுங்க. இது வந்து பேஸ் 2, இதனுடைய பேஸ் 10 கண்டுபிடிங்க. பேஸ் 10 கண்டுபிடிங்க. வெரி குட். நிறைய பேர் நல்ல ஆன்சர் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
பட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறவங்க போட்டிருக்கீங்க, அதர் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கீங்களா? அதர் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். அதர் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கீங்களா? எஸ் போடுங்க. அதர் டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் போட்டிருந்தேன், எஸ் போடுங்க. பிரியதர்ஷினி எஸ். வெரி குட். வந்தனி மேம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே கிளியராக போட்டிங்க. அதர் டிபார்ட்மெண்ட் எஸ், வெரி குட். ரங்கநாதன் சார் போட்டிருக்காங்க, வெரி குட். பூவரசன், வெரி குட். அப்போ உங்களுக்கு இது கிளியராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது சரியான, எல்லாமே சரியான ஆன்சர் போட்டிருக்காங்க, போட்டவங்க எல்லாருமே. ரமாபிரியா, உமா மேம், ராஜ்குமார், சிலம்பு, அந்தனி, ஜமுனா, கனி, பூவரசன் எஸ். எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், வெரி குட். ஸோ இந்த பேஸ் தெரிஞ்சால் போதும். வெரி குட். அவங்க கரெக்டான ஆன்சர் வந்து 50 தான். இதுக்கான ஆன்சர் வந்து 50. இதுக்கான ஆன்சர் வந்து 50. இப்போ இதே கொஸ்டினில் நான் என்ன பண்ணுறேன்னா, இதே அப்படியே இருக்கட்டும், நல்லா கவனிங்க. இதே அப்படியே இருக்கட்டும். இந்த நம்பர் வந்து 1011110010 இருக்கு இல்லையா, பாயிண்ட் போடுறேன். நல்லா கவனிங்க, பாயிண்ட் போடுறேன். பாயிண்ட் போட்டு 101 அப்படின்னு போடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க. என்ன பண்ணுறேன்னா 110010 அப்படியே இருக்கட்டும், பாயிண்ட் வைக்கிறேன். பாயிண்ட் போட்டு 101 போட்டேன். இது வந்து பேஸ் 2 இருக்குது. இது பைனரியிலேருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். நான் சொல்கிறது டெசிமலுக்குனா தான் இந்த ஃபார்மேட். இப்போ இதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஏன்னா இப்போ ரீசன்ட் கொஸ்டின் அதை கேட்டிருக்கான், பாயிண்ட்ல வச்சு கேட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த கொஸ்டின். இப்போ நீங்கள் அதை முடிச்சோடனே இது ஹோம்ஒர்க்காக போகணும். இதை முடிச்சோடனே இப்போ நீங்கள் இப்போ ஹோம்ஒர்க்கில் இப்போ கிளாஸ் ஒர்க்காக போகணும். இந்த நம்பர் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை கன்வெர்ட் பண்ணுங்க. மேலே இருக்கல இந்த 1111 இதை கன்வெர்ட் பண்ணுங்க. இதை கன்வெர்ட் பண்ணி இது ஃபுல் டெசிமல் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த 0.11 என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். போடுங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். எல்லாமே ரைட்டாக போட்டிருக்கீங்க, வெரி குட். பட் என்னன்னா சில பேர் வந்து அந்த பாயிண்ட்டுமே போட்டாங்க. உமா மேம், ரமாபிரியா மேம்லாம் அந்த பாயிண்டோடு போட்டாங்க. ஆனால் சில பேர் அந்த 31 அப்படின்றத கரெக்டாக போட்டிருக்கீங்க. முக்கியமாக அதர் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க போட்டிருக்கீங்க, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஸோ இது என்ன சார் பண்ணணும்? யாருக்கெல்லாம் இந்த பாயிண்ட்ல வந்து தெரில, இந்த பாயிண்ட் எனக்கு தெரில, நீங்கள் இந்த ஹோல் நம்பர் தெரிஞ்சது, பாயிண்ட் தெரில அப்படின்னா நோ போடுங்க பார்ப்போம். ஸோ எனக்கு ஹோல் நம்பர் கன்வெர்ட் பண்ண முடியுது, பாயிண்ட் தெரில. இல்லை எனக்கு எதுவுமே கன்வெர்ட் பண்ணல அப்படின்னா நீங்களும் நோ போடலாம். ஆனால் ரெண்டு நோவுக்கும் வித்தியாசம் போடணும். எனக்கு வந்து பாயிண்ட் மட்டும் தெரிலனா NO போடுங்க. பாயிண்ட்டும் தெரில எனக்கு அதுவும் தெரிலனா NOO போட்டுருங்க.
என் டபுள் ஓ போட்டிங்கன்னா ரெண்டுமே தெரில, ஹோல் நம்பரும் தெரில, பாயிண்ட்டும் தெரில. பாயிண்ட் மட்டும் எனக்கு தெரிலன்னா என்ஓ மட்டும் போடுங்க. பாயிண்ட் மட்டும் தெரில. குட் குட், வெரி குட். அப்போ பாயிண்ட் தான் எல்லாருக்குமே தெரியல அப்படின்னு போறீங்க. போனா அப்புறம் வந்து ரிஹோ, ரங்கநாத், ஜமுனா, கிருத்திக். ஓகே ஓகே, வெரி குட். பாயிண்ட் வந்து நான் சொன்னா இப்போ நீங்கள் போட்டுருவீங்க அப்படி தானே? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் 2 மார்க் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் பாயிண்ட் சொன்னாலும் 2 மார்க் நீங்கள் கன்ஃபார்ம். ஏன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இப்போ ஹோல் நம்பர், ஏன்னா மேக்ஸிமம் பைனரி தான் மேடம் கேட்பாங்க, பைனரி டெசிமல் தான் கேட்குறாங்க. அதில் நீங்கள் பாயிண்ட் வச்சு கேட்பாங்க, பாயிண்ட் இல்லாமல் கேட்பாங்க. இப்போ பாயிண்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நம்பர்ஸில் 2 மார்க் நீங்கள் சந்தோஷமாக இன்னைக்கு கிளாஸில் 2 மார்க் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும். முக்கியமாக அதர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா சவுண்டாக கிளாப் பண்ணி சூப்பர், நான் இன்னைக்கு வந்து 2 மார்க்ஸ், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி தான் படிக்கணும். அப்படி படித்தாதான் உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். குட், வெரி குட். பார்க்கலாம். இப்போ கற்றுக்கிட்ட உடனே அப்ரிஷியேட் பண்ணீங்களா? எஸ் சார், நான் இது முடிச்ச உடனே நான் அப்படியே கற்றுக்கிட்ட உடனே அப்ரிஷியேட் பண்ணிக்குவேன். எஸ் போடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் கவனிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆன்லைனில் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் எனக்கு ரிப்ளை பண்ணீங்களோ கண்டிப்பாக ஐசிட்டியில் 10க்கு 10 உங்களுக்கு வரும். 10/10 வாங்குங்க. யாரெல்லாம் எனக்கு கரெக்டாக ரிப்ளை பண்ணீங்களோ 10/10 வரும். எப்படி இருந்தாலும் வந்துடும். நீங்கள் தெரியாத கொஸ்டினுக்கு கூட நீங்கள் ஆன்சர் எப்படியோ ஒன்று போட்டிங்கன்னா கூட அதுவும் ரைட் ஆகும். இது மேஜிக் இல்லை, இது ஒரு நம்பிக்கை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் எனக்கு மெசேஜ் போகிறவங்களுக்குலாம் 10/10 ஐசிடி. சார் போட தேவை, நீங்கள் எஸ் மட்டும் போட்டால் போதும். வெரி குட், வெரி குட், வெரி குட், குட். சார் நிறைய எஸ் போட்டிங்க, நிறைய பேர் 10/10 வாங்க போகிறீங்க. நிறைய எஸ் போட்டிங்க, நிறைய பேர் 10/10 வாங்குறீங்க. ஏன்னா ஒவ்வொரு 2 மார்க்கும் உங்களுடைய வெற்றியை உங்களோட வெற்றியை ரொம்ப தூரம் முன்னோக்கி செலுத்தும். ஏன்னா 2 மார்க் 4 மார்க்கில் தான் நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஒவ்வொரு 2 மார்க்கும் உங்களுடைய வெற்றிக்கு வந்து அடுத்தடுத்த படி அப்படின்னு சொல்லலாம், வெற்றி படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாள் வந்து நீங்கள் 2 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணீங்க. ஓகே, நம்ம இப்போ பாயிண்ட்டுக்கு போகலாம். அப்புறம் பேசிக்ஸ்னா என்ன, அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன், இன்றைக்கே சொல்லிடுறேன். எல்லாமே நம்பர் சிஸ்டம் முக்கியமாக நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறாலே நீங்கள் ரெடி ஆகிடுங்க. அப்புறம் மீதிலாம் ரொம்ப ஈஸி தான். இந்த நம்பர் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு என்னென்னா டஃப்பாக இருக்கும். மற்றெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். மற்றெல்லாம் டக்கு டக்குன்னு கதை சொல்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரைட். அதனால தான் இந்த டாபிக் முதல்ல எடுத்துடுறேன். எப்பவுமே இந்த டாபிக் தான் எடுப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அவள் எப்படி கேட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம முதல்ல நம்மளதுலேருந்து போடுவோம். அப்புறம் நீங்கள் இதுக்கு வந்துடுங்க. நம்ம போட்டோம் இல்லையா ஒரு கொஷின்? என்ன கொஸ்டின் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நம்பர் ஒன்று சொன்னேன், அந்த நம்பர் சொல்லுங்க. 110010. சூப்பர், வெரி குட். 11 இருங்க, நான் ஒரு கலரை மாற்றிக்கிறேன். அதே கலரில் போகிறதோட ஒரு கலர். ஓகே, 110010. பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன்? 101. 101. ஆமாம். இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணோன்னே இதுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு ஆன்சர்? இதுக்கு என்ன வந்தது ஆன்சர் உங்களுக்கு? கன்வெர்ட் பண்ணீங்களே 50 sir, 50. 50 வந்தது இல்லையா? எல்லாருக்கும் வந்து 50 வந்தது. வெரி குட். ஸோ இப்போ இது வந்து இந்த மாதிரி மாடலில் தான் நீங்கள் இது எப்பவுமே எப்படி கேட்டாலும் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடில் இருக்கா அப்படி தான் கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா 2/0, 2/1, 2/2, 2/3, 2/4 அப்படின்னு போட்டிங்க. ரைட்டுங்களா? இந்த டைரக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் 2/0. ஏன்னா பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும். இப்படி தான் ஆரோ மார்க் போகும். அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மணி இருக்குன்னு வச்சுங்களேன், பணம் இருக்குது. இது ₹1. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? ₹10. இப்படி போட்டால் ₹100 இல்லை ₹120. இது ₹1120. பாருங்க, இது வந்து 2/0, 2/1, 2/2, 2/3. அப்போ 2/3னா அதிகம் 8, 2/4னா 4, இது வந்து 2, இது வந்து 1. அப்போ எது அதிகம்? இதுதான் அதிகம். அந்த மாதிரி தான் இது 1150 அப்படின்னா, இல்லை 55ன்னு கூட எடுத்துங்க, 52 எடுங்க. இது 2, இது 52, இது 152. இது வந்து இப்போ 7152 இல்லை 7352. இப்போ பாருங்க, ஒவ்வொன்றுமே போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்க. அந்த ஆர்டர் தான் நீங்கள் அதேமாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் 2/0, 2/1, 2/2, 2/3, 2/4 இப்படி போகணும். இப்போ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்
இன்க்ரீஸுக்கு ஆப்போசிட் என்ன டிக்ரீஸ், பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் என்ன நெகட்டிவ், ரைட்டுங்களா? அப்போது இது இந்த டைரெக்ஷனில் போகும். இப்போ இது வந்து ஒரு டைரெக்ஷன், ரைட்டுங்களா? ஹஸ்பண்ட் ஒரு டைரெக்ஷன் போனால் ஒய்ஃப் ஒரு டைரெக்ஷன் போகிற மாதிரி தான் இது. இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எப்படி போகணும்னா இங்கே 2⁻−1 போகணும். 2⁻−0ன்னு ஒன்று கிடையாது. அதனால் ஜீரோன்றது இதில் மைனஸ்க்கு ஜீரோ கிடையாது, அதாவது ஜீரோவுக்கு மைனஸ் கிடையாது. அதனால் அது விட்டுருங்க. 2⁻−1, அப்புறம் 2⁻−2, அப்புறம் 2⁻−3. இங்கே எப்படி அதே தான் 2⁻0லேருந்து ஆரம்பிப்பீங்க. 2⁻0க்கு -0ன்னு ஒன்று கிடையாது. அதனால 2⁻1லேருந்து ஆரம்பிச்சிருவோம். 1 -1 -2 -3, அடுத்தது வந்து -4 -5 -6 இப்படி போகும். ஓகேங்களா? இப்போ கிளியர் தானே? பாயிண்ட் ஒருத்தங்க இந்த சைடு போனால் 2⁻0 2⁻1 2⁻2 2⁻3 2⁻4. பாயிண்ட்டுக்கு இந்த சைடு போனால் 2⁻−1 2⁻−2 2⁻−3 2⁻−4. இது கிளியர்னா சி போடுங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு பக்கம் போனால் ப்ளஸ், ஒரு பக்கம் போனால் மைனஸ். ஆனால் எந்த சைடு எப்படி போகிறன்றது தெரிஞ்சுக்கணும், அவ்வளோ. ரைட்டுங்களா? வேற ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ சி போட்டிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த மாதிரி நம்ம போட்டால் தான் நம்மளால் இது போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. அப்போ நான் வந்து .101 மட்டும் எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிறது 50ன்னு கண்டுபிடிச்சாச்சு, அப்படியே விட்டுருங்க. இப்போ 101 என்ன பண்ணால் இந்த .101 எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல 50ன்னு வச்சுக்கலாம், இல்லை 0ன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ மட்டும் அடுத்து ரீப்ளேஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2⁻−1, இது வந்து 2⁻−2, இது வந்து 2⁻−3. அப்போ இது எப்படி போகலான்னா 1 × 2⁻−1, இது வந்து 0 × 2⁻−2, இது வந்து 1 × 2⁻−3. இப்போ ஜீரோவோட எதை பெருக்கினாலும் 0 தான். அப்போ இது 0ன்னு வச்சுருங்க. இது மட்டும் பாருங்கள், 1 × 2⁻−1னா 2⁻−1, 1 × 2⁻−3னா 2⁻−3. எது கூட ஒன்று கூட பெருக்குனா அதே தான் அப்படியே வரும். 0னா அப்படியே 0 அடிச்சிருங்க. அப்போ 2⁻−1 -3 ரெண்டு தான் இருக்கும். இந்த 0 ஓடிடும். 0எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2⁻−1 எப்படி சார் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஷார்ட்கட்டு. என்னென்னா 2⁻−1 இருக்கு இல்லையா, இதை வந்து 1/2⁻+1ன்னு எழுதலாம். அதாவது 2⁻−1 ப்ளஸ் ஆக்கணும்னா அதை வந்து 1 போட்டு கீழே கொண்டு வந்துடணும். 1 போட்டு கீழே கொண்டு வந்துடணும். 2⁻−1 ப்ளஸ் ஆக்கணும்னா 1 போட்டு கீழே கொண்டு வந்துடணும். அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் வந்து அடங்காமல் தெரிஞ்சா அவனுக்கு ஒரு தாலி கட்டி விட்டா அவன் அடங்குவான்னுவாங்கல்ல. படத்தெல்லாம் பார்த்து சொல்லல, ஒருத்தன் அடங்காமல் ஊர் சுற்றினுங்கிறான், அவன் ரொம்ப நெகட்டிவாக போகிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ண, கல்யாணம் பண்ணுங்கன்னு. அதுமாரி இது வந்து இந்த -1 ப்ளஸ் ஆகணும்னா ஒன்றுங்க, ஒரு ஒரு ஆளு கீழே போட்டு விட்டணும். பொண்டாட்டின்னு ஒரு ஆளை போட்டு விட்டா இவன் மைனஸாக இருக்கிறவன் ப்ளஸ் ஆகிடுவான். அதுமாரி 1/2⁻−1 +1ன்னு மாறிடும். அதே மாதிரி 2⁻−2 என்ன ஆகும் அப்படின்னா அதே தான் 1/2+2 மாறுது. சார் 2⁻−3ன்னு இருக்குது, அது என்ன ஆகும்னா 1/2+3 மாறுது. 2⁻−4னா எதுவாக இருந்தாலும் சரி 1 போட்டிங்கன்னா 2⁻+4 மாறுது. சரி, நல்லது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், அடுத்தது பாருங்கள், 1/2+1ன்னா என்னதும் 2, 1/2ன்னு ஆயிடுச்சு. இது பாரு 1/2+2னா என்ன ஆகும் 4, 2/2னா 4, 1/2+3னா என்ன ஆகும் 1/8 அப்படின்னு ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ போக போக நம்மளுக்கு வேல்யூ கம்மியாகிட்டே போகும். இப்போ 2⁻−1 எடுத்தால் என்ன ஆகும் 1/2+1, அப்போ 1/2+1 2, அப்போ 1/2னா 0.5. அப்போ 2⁻−2னா என்ன 1/2+2 1/4, 2/2னா 4, 1/4னா 0.25. 2⁻−3னா என்ன அர்த்தம் 1/2+3 1/8, 1/8னா 0.125 அதுதான் அர்த்தம். சார் 2⁻−4னா என்ன அர்த்தம் 1/2+4, அப்போ 1/16, அப்போது 0.0625 அப்படின்னு அர்த்தம். 0625, 0.0625. அப்போ 2⁻−5னா என்ன வரும் 1/2/5 1/32, அப்போ அது வந்து 0.031625 அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா இந்த வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான். 1/2னா மனப்பாடம் பண்ணுங்க 0.5, 1/4னா 0.25, 1 ஏன்னா நம்மளுக்கு 1/3லாம் வராது. 2 2/1னா 2 தான், 2/2னா 4 தான், கரெக்டா? ஒன்று 2 வரலாம், 2/2னா 4 வரலாம், 2/3னா 8 வரலாம். ஓகேங்களா? 2/4னா 16 வரலாம். இவ்வளோ தான் வரும். அந்த 4 வேல்யூ தான் உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க, ரைட்டுங்களா? 1/16 வரை தான் கேட்பாங்க. சப்போஸ் 1/32 கேட்டாலும் 0.03125, இது வந்து 25 வரும். 0.03125 வரும். ஏன்னா எல்லாமே 25 முடியும். 625 போட்டால் 125 வரும். 125 எல்லாமே 25ல தான் முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 25ல முடியும். ஷார்ட்கட் என்ன 1/2 அப்படின்னா 0.5,
1/4னா 0.25, 1/8னா 0.125, 25லாம் முடியும். 1/16னா 0.0625. ஓகேங்களா? 1/16 என்ன வரும்? 0.0625. 1/32னா என்ன வரும்? 0.03125 அவ்வளோதான். 03125, இந்த 125 அப்படியே வந்துடும். இந்த 32 மட்டும் 03 வரும். இது மட்டும் தெரிஞ்சா போதும், நீங்கள் வேறு எதுவுமே படிக்க தேவையில்ல. இதை வந்து படிச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ஆன்சர் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நீங்கள் அந்த கொஷனுக்கு இப்போ தெரியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் போடுங்க பார்ப்போம். இப்போ 0.11 இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 2⁻−1. அடுத்தது 2⁻−2. அப்போ என்ன வரும்? 1/2/1. அடுத்தது 1/2/2. ஓகேங்களா? 1/2/1னா 1/2. 1/2/2னா 1/4. 1/2னா என்ன அர்த்தம்? 0.5. 1/4னா என்ன அர்த்தம்? 0.125. நல்லா கவனிக்கணும். இப்போ 0.5ன்றது அதிகம், 125னா கம்மி. அப்போ இதை ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணணும்? ரெண்டு ஆட் பண்ணணும் ஃபைனலாக. எப்படி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுமோ அதே மாதிரி ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணும்போது தப்புலாம் பண்ணணும். 0.5 அப்படியே போட்டு 0.125 போட்டுடணும். இதுக்கு மீனிங் என்னன்னா இங்கெல்லாம் 0 அர்த்தம். அப்போ இது 5, இது 2, இது வந்து 6. அப்போ 0.625. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த வேல்யூ கூட 0.625. அதுதான் ஆன்சர். இப்போ கிளியரா சி போடுங்க பார்ப்போம். சார் சார் 4க்கு 0.25 தானே சார்? நான் தப்பாக போட்டேன்னா 125 போட்டேனா? வெரி குட். 0.25 தான். 0.25 தான் கரெக்ட். அது வந்து 1/8னா தான் 0.125. அப்போ என்ன வரும்? 0.5ம் 0.25 என்ன வரும்? 0.75 தான் வரும். சார் பட் ஆனா கொஸ்டின்ல வந்து 2⁻−3 தானே சார் இருக்கு? 2⁻−3 இருக்கா? ஆஹா சார், அந்த கொஸ்டின்ல வந்து 0.101ல சார் நமக்கு 101ல நடுவுல 0 கேன்சல் ஆயிரும்ல சார். மேடம் நான் இங்க சொல்லினுக்கிறேன் மேடம். ஓகே சார், ஓகே சார். நீங்க அந்த கொஸ்டின் ஆமா, நான் இந்த கொஸ்டின் வந்துட்டேன் மேடம். ஓகே நான் சார், வந்து ஓகே வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு மேடம். ஓகே சார். ஓகேவா? அந்த கொஸ்டின் வேணும்னா இப்போ நான் சொன்ன கணக்கு 101னா நான் சொன்ன கணக்கு இப்போ போட்டேன்ல. 2⁻−1, 2⁻−2, 2⁻−3. -2 கேன்சல் ஆகிடும். அப்போ 2⁻−1 என்ன ஆகும்? 1/2/1 ஆகும். அப்போ 1/2ன்னு ஆகிடும். 2⁻−3 என்ன ஆகிடும்? 1/2/3 ஆகிடும். 1/8 ஆகிடும். அப்போ 1/2னா என்ன அர்த்தம்? 0.5. 1/8னா 0.125. அப்போ என்ன ஆகும்? 0.5 கூட 0.125 ஆட் பண்ண என்ன வரும்? 0.625. நான் அடுத்து சொன்னது. ஓகேவா? கிளியரா? ஓகே சார், ஓகே சார். இது கிளியரா? எல்லாரும் கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு கிளியர்னா சந்தோஷமா இப்போ நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு என்ன ஆச்சு? நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வித் பிஎஸ் நோஸ் ஷார்ட்கட். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குது. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான், அது ஒன்றும் கிடையாது. நம்ம ஷார்ட்டாக ஒன்றத்தை கட் பண்ணிட்டோம்னா அதான் ஷார்ட்கட். அப்போ நீங்களாம் என்ன பண்ண அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்களா? சூப்பர், நான் இன்னைக்கு 2 மார்க் வாங்கிட்டேன். சொல்லுங்க பார்ப்போம். அதர் டிபார்ட்மெண்ட்டும் உங்கள்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர், நான் 2 மார்க் வாங்கிட்டேன். சொல்லுங்கப்பா, என் காதில் விழுற மாதிரி சொல்லணும். யாருமே சொல்லலையே, எல்லாம் பூச்சப்பாறைங்களா? அப்ரிஷியேட் பண்ணுங்கம்மா. செல்ஃப் அப்ரிஷியேஷன் இஸ் வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் சொல்றீங்களோ 2 மார்க் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். நம்பர் சிஸ்டம் 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம் சார். மெசேஜ் போட்டாங்க. அப்பா வீட்டில் உட்காந்து கிளாஸை கவனிக்கிறா, 2 கத்தல வேற எல்லா ஆச்சும் கேட்குவாங்க. அதனால மெசேஜாக போடுங்க. எஸ், வெரி குட். ஸோ இந்த கொஸ்டின் ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் வரும். அடுத்தது இப்போ வந்து நீங்கள் பைனரி இப்போ இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடணும். நம்ம இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம் நம்ம தொடக்கூடாது நாளைக்கெல்லாம். அதனால அடுத்தது ஒன்று முடிஞ்சதா அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த சார் ஒரு வரும். சார் கேளுங்க, 2 கூட இப்போ கேளுங்க. ஃபிராக்ஷனல் பார்ட் கண்டுபிடிக்காமயே நம்ம நார்மல் பார்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இதுல எல்லாத்துலயும் ஃபிராக்ஷன் கொடுத்துக்கிறான். உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? இதுல எல்லாத்துலயுமே ஃபிராக்ஷன் குத்துக்கிறானா இல்லையா? எஸ் சார். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது மட்டும் கண்டுபிடிங்க. எதை மட்டும்? மெயினை மட்டும் கண்டுபிடிங்க. அதை வச்சு வேரியேஷன் இருந்துச்சுன்னா கப்புன்னு அடிங்க. சப்போஸ் 2 வந்து ஒண்ணா மாறுது. இப்போ எக்ஸாம்பிள் இதுவும் 50 வருது, இதுவும் 50 வருது. அப்ப என்ன பண்ண முடியும்? ஓகே சார். ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃப்ராக்ஷன் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஆக மொத்தம் நீங்கள் கேட்கறது ரைட்டான கொஸ்டின் தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃப்ராக்ஷனை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மெயின்
ஃப்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருங்க. இப்ப கண்டுபிடி டிஃபரெண்டா நம்பர் வந்துச்சுன்னா நம்ம ஆ ஃபிராக்ஷன் அவ்வளோதான், ஃப்ராக்ஷன் பக்கம் போகவே வேணாம். அதே வேஸ்ட் ஆகணும் டைம். ஒரு 2 நம்பரும் சேமாக இருந்தால் அந்த 2 நம்பருக்கு மட்டும் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிங்க. எல்லா நம்பருக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சார் எதுக்குமே சேம் ஆகல, எல்லாம் வேற வேறனா நீங்கள் அதே வச்சு முடிச்சுட்டு போகலாம் ஆன்சரை. அது ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்ட ஓகே கொஸ்டின் ரைட் தான், பட் அது டிபெண்ட்ஸ் ஆஃப் வந்து ஆன்சர், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பைனரியிலேருந்து டெசிமல் கண்டுபிடிச்சாச்சு. சார் இப்போ டெசிமல் கேட்குறாங்க சார், நான் பைனரி கொடுக்கணும், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டெசிமல் நம்பர் 17 கொடுத்துட்டாங்கப்பா, 17.5 இப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 17 பார்ப்போம். ஒரு டெசிமல் நம்பர், இதை வந்து பைனரிக்கு மாற்றும். ஏன்னா இதுதான் நம்ம பேசிக்காக அதிகமாக கேட்குறது, டெசிமல் டு பைனரி கேட்பாங்க, இல்லைன்னா பைனரிலேருந்து டெசிமல் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துருவோம். எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் A to Z நீங்கள் முடிச்சிடுறோம். என்ன கொஸ்டின் கேட்டாலும் 2 மார்க், அவ்வளோதான். நம்பர் சிஸ்டம் கேளுப்பா, நீ எதை வேணாலும் கேளுப்பா அப்படின்னு நீங்கள் ஜாலியாக போகலாம். ரைட், இப்போ பார்க்கலாம். இப்போ 17 எடுத்துக்கோ. முதல்ல ஃபஸ்ட்டு 17 எடுத்துக்கோ. 17 இது எல்லாம் வகுத்தல் தான், 2ஆல் வகுக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெசிமல்லேருந்து பைனரிக்கு மாற்றுறோம். டெசிமல்னா பேஸ் 10, பைனரினா பேஸ் 2. அப்போ எதுக்கு மாற்ற போகிறோம், பைனரிக்கு. பைனரினா என்ன, 0 or 1. அப்போ அந்த 0 or 1 மாற்றணும்னா நீங்கள் 2ஆல் வகுக்கணும், அவ்வளோதான். வகுக்கணும், வகுத்தல் பண்ணணும். இப்போ அந்த 17 எத்தனை 2 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 17 எத்தனை 2 அப்படின்னா 8 2 16, 8 2 16, மீதி 1. அந்த மீதி 1 நீங்கள் இங்கே வந்து இங்கே என்ன பண்ணணும்னா 8ன்னு போடணும். 8 2 16, மீதி 1 இப்படி போகணும். இந்த மாடல் கிராண்ட்டை தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே 8 8 2 பெருக்குனா என்ன வரும், 8 2 16, மீதி எவ்வளோ இருக்கும், 1. 17 16 போனால் மீதி 1. அடுத்து திருப்பி இந்த 2 வகுக்கணும். திருப்போம். எத்தனை 2 இருக்கும், 8ல் 4, 4 2 8, மீதி எதாவது இருக்குமா, 8 2ஆல் 4 2 8, மீதி எதாவது இருக்குமா, இருக்காது. அப்போ 0 தான். அப்போ அந்த 0வை போட்டுங்க. ஏன்னா இப்போ 1 0 மாற்றணும். இந்த 17 1 0 மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்றத பாருங்கப்பா. அடுத்து 2 4 இருக்குது. இப்போ 4 எத்தனை 2 இருக்கும், 2 2 4. அப்போ மீதி என்ன இருக்கும், 0 தான். ஏன்னா இங்கே 5 இருந்தால் மீதி 1 போடலாம், 4னா 0 தான் வரும். எப்போவுமே ரெட்டை நம்பர், அதாவது ஈவன் நம்பராக இருக்குது, 2 4 8 10 இந்த மாதிரிலாம் வருதுன்னா 0 தான் வரும். மீதி ஆட் நம்பராக இருக்குது, 13 11 15 17 7 9 5 3 இந்த மாதிரி வந்தால் 1 வரும், அவ்வளோதான். இப்போ அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 எத்தனை 2, ஓர் 2 2, மீதி என்ன வரும், 0 வரும். இப்போ இங்கே 1ன்னு வந்ததுக்கப்புறம் இது 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் தான் டிவைட் பண்ணணும். 17னா டிவைட் பண்ணால் 8 வரும், 8 டிவைட் பண்ணால் 4 வரும், 4 டிவைட் பண்ணால் 2 வரும், 2 டிவைட் பண்ணால் 1 வரும். அதுக்கு மேலே 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. எப்போ 1 வந்ததோ அதோட ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இருந்து மேலே எழுதணும். கீழே இருந்து மேல் பக்கமாக எழுதணும். எப்பவுமே நம்ம கீழே நோக்கி கீழே இருந்து மேலே போகணும். வாழ்க்கையில் நம்ம எந்த கீழ் நிலையில் இருந்தாலும் மேல்நிலை நோக்கி போகணும். அப்படி மாதிரி கீழே இருந்து மேலே போகணும், ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1 0 0 0 1 இதான் ஆன்சர். கீழே இருந்து மேலே எழுதுனா 1 0 0 0 1, அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். அப்போ 17க்கு என்ன சார் கன்வர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 போட்டு 3 0. அப்போ 17ன்ற ஒரு டெசிமல் நம்பர் இருந்தால் அதனுடைய பைனரி என்ன வரும்னா 1 போட்டு 3 0 போட்டு 1. சரிங்க சார், இப்போ இது வந்து பைனரின்னு சொல்லிட்டீங்க. இந்த பைனரிக்கு நான் டெசிமல் கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இப்போ பைனரி 1 0 0 0 1, இப்போ டெசிமலை மாற்றணும் என்ன வரும், ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தங்க சொல்லுங்க. அதர் டிபார்ட்மெண்ட், இது டெசிமலை மாற்றணும் என்ன பண்ணணும், மைக் ஆன் பண்ணி டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதர் டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க. யாருமே மைக் ஆன் பண்ண மாட்டேங்க. அப்படியா, நான் பேசுறதே கேட்கலையா? சரி, மைக் ஆன் பண்ணாலும் பரவாயில்ல, அப்படியே மெசேஜ் போடுங்க. எல்லாம் போயிட்டீங்க வீட்டுக்கு. ஹலோ ஹலோ, ஐ ஆடிபிள், நான் பேசுறது கேட்குதுங்களா? நான் பேசுறது கேட்கலையான்றது டவுட் ஆகுது. எஸ், ஓகே. அப்போ என்ன பண்ணணும்னா 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4. அப்போ இந்த 0லாம் அடிச்சிருவோம். அடிச்சிட்டா மீதி என்ன இருக்குது, 2 power 0 இருக்குது. 1 into 2 power 0 இருக்குது. இங்கே வந்து 1 into 2 power 4 இருக்குது. எனிதிங் பவர் 0னா 1 தான். அப்போ 1 கூட 1 பேருக்குனா 1 தான். 1 கூட 2 power 4னா 16, 16 1 ஆட் பண்ணால் 17. ஆன்சர் 17. அப்போ இப்படி இருந்து இப்படி மாற்றினாலும் அதான் வரும், அப்படி இருந்து இப்படி மாற்றினாலும் இதான் வரும். இதுதான் நம்மளுக்கு பியூட்டி.
அப்போ நீங்கள் நம்பர் சிஸ்டத்தை இப்போ பைனரியாக மாற்றிட்டீங்கன்னா அதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி கூட பார்க்கலாம். பட் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி கான்ஃபிடண்ட்டாக போட்டிங்கன்னா அதோட விட்டுணும். வெரிஃபை பண்ணிங்கன்னா நேரம் தான் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து கிளியர் இல்லையா? இப்போ நான் கேட்டது வந்து பாயிண்ட் கேட்குறாங்க சார். இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், 17.5ன்னு கேட்டிருந்தேன். இப்போ இந்த பாயிண்ட் கேட்குறாங்க, பேஸ் 2 மாற்றுது. பேஸ் 2லேருந்து சாரி பேஸ் 10லேருந்து பேஸ் 2 மாற்றுது. அப்போ என்ன பண்ணேன், இது வந்து 2ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 0.5 என்ன பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது. இது 0 நான் எடுத்துக்க சொல்லிட்டேன். 0.5 எது கொடுத்தாலும் இது முன்னாடி என்ன நம்பர் இருந்தாலும் 0ன்னு எடுத்துங்க. 0.5 × 2ன்னு போடணும். அவ்வளோதான். 2ஆல் பெருக்கணும். பெருக்கினா நான் I2 10க்கு 0, I2 10 ஒரு ஸ்தான புள்ளி வச்சுங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடில் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த 0 வந்துடும். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது கவனிங்க. இது 0.5ன்னு போட்டனால உங்களுக்கு கிளியராக இல்லை. இப்போ ஒன்று பெருசாக போடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். 0.125 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேஸ் 10 இது வந்து பேஸ் 2 மாற்றணும். என்ன பண்ணணும், பேஸ் 2 மாற்றணும். என்ன பண்ணால் இந்த 0.125 மட்டும் எடுத்து 0.125 இப்படி இருக்குது. இது என்ன பண்ணணும்னா 2⁻−1 அப்படின்னு போடக்கூடாது. யாராவது 2⁻−2 இப்படிலாம் போடக்கூடாது. ஏன்னா இது வந்து பைனரியிலேருந்து நீங்கள் மாற்றினா தான். இப்போ 125 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 0.125 × 2ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். இந்த நம்பர் எடுத்து அப்படியே பெருக்கணும் 0ஆல். 2ஆல் I2 10க்கு 0 மீதி 1 2 4 5 1 2 அப்போ 125 பேருக்குன்னா 250 வரும். இந்த பக்கம் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது 0, அதே 0 அப்படியே எடுத்து போட்டுங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு 0 வந்தால் 0 போட்டுங்க. அடுத்து 0.250 இருக்குல்லையே, அது திரும்ப 2ஆல் பெருக்கணும். பிறகு நான் I2 10க்கு 0 மீதி 1 2 4 5 0.500 வரும். அப்போ 0 எடுத்து போட்டுருங்க. இப்போ 500 இருக்குது, 0.500 இருக்குது, அது 2ஆல் பெருக்கணும். பிறகு நான் வரும் 0 0 I2 10 3 ஸ்தானம் தள்ளி வச்சா இங்கே 1 இருக்கும். அங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு இந்த சைடு என்ன இருக்குது 1 இருக்குது. இப்போ இந்த 1 எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது 0 0 0 தான். அது கூட 2 பேருக்குன்னா 0 தான் வரும். அப்போ இதோட நிறுத்திக்கணும். அப்போ இது வந்து கீழே இருந்து மேலே போடணும் இல்லையா? இப்போ வந்து மேலேருந்து கீழே எழுதணும். நல்லா கவனிக்கணும், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆப்போசிட் தான் எல்லாமே. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா 0.125ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வந்து நான் வந்து டெசிமலாக இருக்குது, அதை வந்து பைனரியாக மாற்றணும். இதுதான் என்னுடைய வேலை. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அதாவது ஏதோ ஒன்று 17.125 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 17 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 0.125 மட்டும் என்னன்னா 0.125 × 2ஆல் பெருக்கணும். அப்படி பெருக்குனா எனக்கு என்ன வரும்னா 0.250ன்னு வருது. 125 பெருக்குனா I2 10 0 2 4 5 1. அப்போ இதில் ரிமைண்டர் 0 தான். இப்போ இந்த 0.250ல் 2ஆல் பெருக்கிறேன். அப்போ எனக்குன்னா வந்து 0.500 வருது. இதுவும் 0 தான். அப்போ இந்த 0 எடுத்து எழுதுறேன். அடுத்து இந்த 500 நான் 2ஆல் பெருக்கிறேன். 0.500 நான் வச்சுக்கணும். அதுக்கு என்ன வரும்னா 1000 வருது. ஏன்னா 500 × 2ன்னா 1000. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி வச்சா இங்கே வரும் 1 வெளியில் வந்துடும். அப்போ மீதி அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடில் இருக்கிற மாதிரி எடுக்கும். 0 0 2ஆல் பெருக்குனா 0 தான் வரும். அதோட நெத்திக்க வேண்டியதான். இது வந்து மேலேருந்து கீழே எழுதணும். கீழேருந்து மேலே எழுதுறது வந்து நம்ம இந்த 3 நம்பருக்கு இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்னா மேலேருந்து கீழே எழுதணும். அப்போ என்ன வரும் 0 0 1. கீழேருந்து மேலே எழுதுனா மாறிடும். 100 வேறு 001 வேறு. அப்போ என்ன அர்த்தம், ஆன்சர் வந்து 17.001 மேலேருந்து கீழே எழுதுனா. இப்போ நீங்கள் கீழே இருந்து தப்பாக மாற்றி எழுதிட்டீங்க 100னா வேல்யூ மாறிடும். ரைட்டுங்களா? ஸோ இது வேறு இது வேறு. இப்போ நீங்கள் பாருங்கள் 0.125க்கு எப்படி போடலாம்னா 2⁻−1 2⁻−2 2⁻−3 போடலாம். 2⁻−3 நான் 1/2⁻3 1/2⁻3னா 1/2⁻3 வந்து 8. 1/8னா 0.125 அது கரெக்டாக வந்துடும். இது கிளியர்னா சி போடுங்க. நான் சொன்னது புரிஞ்சுன்னா சி போடுங்க. கிளியர்னா சி போடுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்றது கிளியராக இருக்கா உங்களுக்கு? நிறைய போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அதெல்லாம் ப்ராக்டிஸ் வரும். ஆனால் நீங்கள் போட்டு பார்க்கணும். 2 மார்க் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் பார்க்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்பர் சிஸ்டம் கேட்கலாம், இதெல்லாம் எல்லாமே கேட்கலாம். அதனால் நீங்கள் எதை கேட்டாலும் 2 மார்க் போடுறதுக்கு ரெடியாக. ப்ராக்டிஸ் மேக் யூ பர்ஃபெக்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு சில இப்போ கிளாஸ் ஒர்க்காக கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் நீங்கள் இப்பயே போடணும், உடனே போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சார் ஈஸியாக இருக்கும். ஒரு டவுட் சார். கேளுங்க மேடம். இப்ப இந்த மெத்தட் நம்ம போட்டோம்ல சார், இப்ப நீங்க லாஸ்ட் கொஸ்டின் போட்டோம்ல சார், ஆமாம். இப்ப நீங்க இவ்ளோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும்ல சார். இப்ப 17.125 ஆ இப்ப 1 டிஜிட்னா 2⁻1, 2 ஆ டிஜிட்ஸ் 2⁻2, ஆ 3னா 2⁻3 அந்த பாயிண்ட் நம்பர் வச்சு அந்த பேஸ மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஆ 3 டிஜிட்ஸ்னா லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்ஸ் தள்ளி அப்படி ஒரு மெத்தட் ஆஹா. இருக்குல்ல சார். அது வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்களில் நீங்கள் அந்த மெத்தட் உங்கள் செட்டானா போடுங்க. ஆனால் அது கொஞ்சம் தவறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதில் நீங்கள் டிஜிட்டை கன்வெர்ட் பண்ணிலாம் எடுத்தீங்கன்னா தவறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்.
அதனால இது வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்ட் மெத்தட். உங்களுக்கு எது வேணுமோ எடுங்க. ஆனால் அதில் தவறுகள் வரும். இதில் தவறுகள் வராது. யார் வேணாலும் போட்டாலும் அதே தான் வரும். சரிங்களா? ஓகே சார். அது வந்து ஸ்டாண்டர்டான மெத்தட் நான் சொல்கிறது. அது வந்து தவறுகள் வரும். நல்லா தெரிஞ்சவங்களே சில நேரம் தப்பு பண்ணுறாங்க. அதனால் நம்மளுக்கு மார்க் 2 மார்க் வேணும் அப்படின்னும் போது நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகேவா? சார். ஓகே. சார் அடுத்தது போகலாமா? இது வந்து கிளியர் தானே எல்லாருக்கும்? இப்போ டெசிமல்லேருந்து பைனரியோ பைனரிலேருந்து டெசிமலோ கேட்டால் நீங்கள் எப்படி கேட்டாலும் பாயிண்டில் கேட்டாலும் பாயிண்டில் கேட்கலாம்னு போட்டுடலாம். இந்த 2 மெத்தடும் உங்களுக்கு கிளியர். அடுத்தது என்ன கேட்கலாம்னா ஒரு ஆக்டர்லேருந்து பைனரி, ஒரு பைனரிலேருந்து ஆக்டர், இது ரெண்டும் நம்ம பார்த்துருவோம். அடுத்து ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரி, பைனரிலேருந்து ஹெக்ஸாடெசிமல், இதையும் பார்த்துருவோம். இதை பார்த்துட்டாலுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகும். நம்ம சார் இதை பார்த்துட்டு நம்ம கிளாஸை முடிச்சிருவோம். இல்லை 2 டாபிக் இதான் ரிப்பீட்டடாக கேட்குறது. அது இல்லாமல் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு மீதி எல்லாம் எது கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஷினை பேஸ் பண்ணி சொல்லித்தரேன். ரைட். இப்போ டைம் வந்து 9:00. நம்ம மீதி டாபிக் எல்லாம் ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிடுறோம். 9:15 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டவுட் எதாவது இருந்தால் கேட்கலாம். மீதிலாம் ரொம்ப ஈஸி தான். இது 2 தான் டஃப். டஃப்ன்றதை விட பேஸ் ரொம்ப முக்கியமானது. இது 2 தான் முக்கியமானது. அப்போ பாயிண்ட் கேட்டாலும் சரி, பாயிண்ட் எல்லாம் கேட்டாலும் இது 2 நீங்கள் முடிச்சிடலாம். அடுத்து ஆக்டல் பைனரி, பைனரி டு ஆக்டல், இது ஒரு செட்டு. ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், இது ஒரு செட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ரைட். இப்போ பார்க்கலாம். இது கிளியரு. டெசிமல் டு பைனரி முடிச்சு, பைனரி டு டெசிமல் முடிச்சு. இப்போ வந்து பைனரி டு ஆக்டல், ஆக்டல் டு பைனரி. இது ரொம்ப ஈஸி. இருக்கிறதுல ரொம்ப ஈஸியானது இதுதான். அதனால தான் இதையும் நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ ஒரு பைனரி நம்பர் கொடுக்குறாங்க. என்ன நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 1011110 இல்லை 100111 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இது வந்து ஒரு பைனரி நம்பர். இதுக்கு வந்து ஆக்டல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு ஆக்டல் நம்பர் கொடுக்குறாங்க. ஆக்டல் நம்பர் 6513. இது வந்து ஒரு ஆக்டல் நம்பர். இதுக்கு பைனரி வேணும்னு கேட்குறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். பைனரிலேருந்து ஆக்டல் ஆவோ இல்லை ஒரு ஆக்டல்லேருந்து பைனரிவோ. இப்போ பைனரிலேருந்து ஆக்டலாவோ இல்லை ஆக்டர்லேருந்து பைனரியோ நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி. என்னென்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்லித்தரேன், அதை ஞாபகம் வச்சுங்க. ஆக்டல் பைனரி, பைனரி டு ஆக்டல்னா 4 to 1, அவ்வளோதான். மந்திர கோடு என்னென்னா 4 to 1, அவ்வளோதான். இந்த ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணிடுங்க. என்ன மந்திர கோடு சொல்லுங்கள்? ஆக்டர்லேருந்து பைனரியோ பைனரிலேருந்து ஆக்டர்லாம் மந்திர கோடு என்ன? ஒரு மேஜிக் கோடு என்ன? 4 to 1. மேஜிக் கோடு 4 to 1. இதே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல், இப்போ நம்ம சொன்னால அடுத்த டாபிக் இங்கே பார்த்துருக்கோம் பாருங்க. ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரி இல்லை பைனரிலேருந்து ஹெக்ஸாடெசிமல். அதாவது ஆக்டல்னு கேட்டால் ஆக்டல்லேருந்து பைனரியோ இல்லை பைனரிலேருந்து ஆக்டலோ, ஆக்டல் டு பைனரி இல்லை பைனரி டு ஆக்டல் எல்லாத்துக்குமே 4 to 1 தான் மந்திர கோடு, ஒரு மேஜிக் நம்பர். ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரியோ இல்லை பைனரிலேருந்து ஹெக்ஸாடெசிமல்னா 8421, அவ்வளோதான். இது வந்து 4 to 1, இது வந்து 8421. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிட்டுனா 4 + 2 + 1 ஆட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள்? 4 + 2 + 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? இந்த 4 to 1 எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 7 வருதா? இப்போ 8421 ஆட் பண்ண என்ன வரும்? 8 + 4 + 2 + 1 ஆட் பண்ண என்ன வரும்? 15 வருதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்டலோட ரேஞ்ச் என்னன்னா 0லேருந்து 7 வரைக்கும். அந்த லாஸ்ட்டாக இருக்க 7 தான் இந்த இது வரும். அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் ரேஞ்ச் வந்து 0லேருந்து 15. இந்த 15 தான் இந்த 8421 ஆட் பண்ண வரும். அதனால் இது வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்னா ஆக்டல்லேருந்து பைனரி, பைனரிலேருந்து ஆக்டல் கேட்டால் 4 to 1 கோடு. ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கேட்டால் 8421, அவ்வளோதான். இது 2 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து 2/0, 2/1, 2/2 அப்படின்னு போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணும். அவ்வளோதான். இதான் நம்ம இப்போ நீங்கள் சொன்ன கோடை வச்சு நாங்கள் எப்படி சார் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஆன்சர் பண்ண பாருங்கள். இந்த கோடை வச்சு நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருவேன். இந்த கோடை வச்சு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 to 1னா என்ன பண்ணால் எத்தனை இருக்குது பாருங்கள். 4 to 1 எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள். 4 to 1 எத்தனை டிஜிட்? 2, 3, 5, 4 எத்தனை டிஜிட் இருக்குது? 4 to 1 3 டிஜிட் தான் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 3 3ஆ வந்து சேர்க்கணும் வார்த்தைகள். வேற ஒன்றும் இல்லை. இது 3 அப்படியே ரவுண்ட் போடணும். இந்த 3 அப்படியே ரவுண்ட் போடணும். இந்த 3 அப்படியே ரவுண்ட் போடணும். 3 3ஆக தான் போடணும். ஏன்னா 4 to 1. இப்போ பாருங்கள், 1 தனியாக இருக்குது அப்படின்னா அது கூட 2 0 போட்டு அதையும் 3 ஆக்கிக்கணும். 1 மட்டும் இருக்குது இல்லை 2 மட்டும் இருக்குன்னா அது கூட 0 சேர்த்துங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்கு 0 சேர்த்துங்க. எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு 0 போடணும், அவ்வளோதான்.
இப்போ போட்டு மேலே 421 எழுதணும், அவ்வளோ மேலே 421 கரெக்டாக இதே ஆர்டர் தான் எழுதணும். நான் எதுவுமே சொல்லியிருக்கேன் 421னா இது சின்னது, அதோட இது பெருசு, அதோட பெருசு. 421 ஒன்று, இது 10, இது 100, அதே மாதிரி தான் இது 421 இப்படி தான் வரணும். 421 மேலே 421 எழுதிட்டீங்களா? எழுதுனதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஒன்று இருக்கோ அதுக்கு நேராக இருக்கிற நம்பரை ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். என்ன ஃபார்முலானா, இந்த 1 இருக்கா, அப்போ 4 எடுத்துக்கணும். இங்கே 1 இருக்கா, இந்த 2, இந்த 4 ரெண்டே ஆட் பண்ணால் 6, அவ்வளோதான். இங்கே 0 இருக்குன்னா அந்த ஆட் பண்ணக்கூடாது, 0 இருந்தால் அதை விட்டுணும். இப்போ பாருங்க 4க்கு நேராக 0 அதை விட்டுருங்க, 2க்கு நேராக 0 இருக்குது அதை விட்டுருங்க, 1க்கு நேரம் 1 இருக்குது அந்த 1 தான், அவ்வளோதான். அதே மாதிரி 0க்கு நேரம் 4க்கு விட்டுருங்க, அப்போ 2 இருக்குது, 4 to 1 தானே, இது 2 இருக்குது, 1 இருக்குது, 1 + 2 3. இது பாருங்க 0 4க்கு நேரம் இருக்குது, 2க்கு நேரம் 0 இருக்கும், மீது 1 தான், அந்த 1 அப்படியே இருக்குது. அப்போ ஆன்சர் என்னன்னா 1316. இதுதான் வந்து ஆன்சர். ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், என்ன சொல்கிறேன்னா, இப்போ பாருங்க, இப்போ 1 0 1 இருக்குன்னா 4 2 1னா இந்த 0 விட்டுருங்க, 4 + 1 5, அவ்வளோதான். அப்போ 1 1 0 அப்படின்னா 4 2 1, 4 + 2 6. 1 1 1 இருக்குன்னா 4 2 1னா 7 ஆகும். 4 + 2 + 1 7. அதான் இங்கே எழுதிக்க 1 1 1னா 7 வரும். இதுக்கு மேலே 4 2 போடுங்க, 4 + 1னா 6 வரும். 4 2 1 போடுங்க, 4 + 1னா 5 வரும். 4 2 1 போடுங்க, 4னா 4 வரும். 4 2 1 2 1னா 3 வரும். 4 2 1 2 வரும். 4 2 1 1 வரும். 4 2 1னா 0 0னா 0 தான் வரும். இது கிளியர்னா சி போடுங்க, கிளியர்னா சி போடுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப எளிமையான ஆன்சர் இதெல்லாம். ரைட், வெரி குட். இப்போ அதுக்கு உல்ட்டா இதுவும் அதே தான் உல்ட்டா. என்னன்னா இப்போ நம்ம அது மேலே இருக்கிற ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல, என்ன ஆன்சர் போட்டோம், 1316, அதான் ஆன்சர். இப்போ அதுக்கான உல்ட்டா பாருங்க. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 6513 இருக்கு இல்லையா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச அதே தான் அப்படியே மாற்றி எழுதணும், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அப்போ 6ன்னு இருக்கு, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இப்போ 6 இருக்கு, அப்போ 6னா எதுக்கு 4 2 1 எழுதுங்க. இதுக்கும் அதே மாதிரி 5னா அதுக்கும் 4 2 1 போடுங்க. 1னா அதுக்கு ஒரு 4 2 1 போடுங்க. 3க்குனா அதுக்கு ஒரு 4 2 1 போடுங்க. இப்போ இதில் எதெல்லாம் ஆட் பண்ணால் 6 வரும் 4 to 1ல அப்படின்னா, இந்த 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் தான் 6 இல்லையா, 4 + 2 தான் 6, இது 0. அப்போ இதுக்கு என்ன ஒரு 6னா 110. இந்த 5க்கு வந்து 4 to 1 போட்டீங்களா, எதை ஆட் பண்ணால் 5 வரும், 4ம் சாமர்சி கஞ்சி 1 ஆட் பண்ணால் 0. நோட் பண்ணீங்க. சாமர்சி கஞ்சி பாத்தீங்க. ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்க, இங்க இடத்துல 1 இருக்கு இல்லையா, அந்த 1 என்ன பண்ணணும், எதை ஆட் பண்ணணும், 4 to 1, இது 0 போட்டுருங்க, இது 0 போடுங்க, 1 மட்டும் தான் வரும். ஏன்னா 4 to 1னா இதுவும் தேவை, இதுவும் தேவை, இது மட்டும் தான் போகும். இப்போ 3 வரணும், அப்போ எதை ஆட் பண்ணால் 3 வரும், இந்த 2 இந்த 1 ஆட் பண்ணால் 3 0. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 4 to 1 போட்டு வச்சுங்க. உங்களுக்கு 6 வேணுமா, எதெல்லாம் ஆட் பண்ணால் 6, 4 + 2 6 0, அப்போ இது 6. 5 வேணுமா, 4 to 1 எதை ஆட் பண்ணால் 5, 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால், அப்போ 1 4 0, அப்போ 1 0 1. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸி, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். இது கிளியரா? இது கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. இஸ் இட் ஓகே, கிளியரா? 6க்கு நேரம் 110, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ மதர் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு போச்சு. வெரி குட். இப்போ நீங்கள் அதே தான் 8421, அதே தான் 8421. இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அதே நம்பர் தான் 8421. இப்போ நீங்கள் எப்படி இதை போட்டிங்களோ அதே மாதிரி 8421. இப்போ பாருங்கள் 8421 ஹெக்ஸாடெசிமல்னா நம்மளுக்கு என்ன கொண்டு மேஜிக் கோடு 8421. ஆனால் இதில் ஒன்று என்னென்னா 0லேருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளோதான். இது வரைக்கும் நார்மலாக நீங்கள் நம்பர்ஸ் தான். அப்போ இதை நீங்கள் 8421 வச்சுங்களேன், 8421 இது எப்படி இதெல்லாம் 9ல் எப்படி இதெல்லாம் 8 கூட எதை ஆட் பண்ணால் 9 வரும், 8 + 1 9. இப்போ 4 2 0 0 போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 6 7னா என்ன வரலாம், 8421 போடுங்க. 7னா 4 2 1 0 1 1. 9னா 8421ல் 9 எப்படி வரலாம், எது 1 0 0 1. இப்போ 10ன்னு வந்தால் நீங்கள் 10ன்னு போடக்கூடாது, 10க்கு பதிலாக ஏ தான் போடணும். 11 வந்தால் 11 போடக்கூடாது, 11க்கு பதிலாக பி போடணும். அதனால் பாருங்கள் 10னா ஏ, 11னா பி, 12னா சி, 13னா டி, 14னா இ, 15னா எஃப். அப்போ 10லேருந்து 15 வரைக்கும் ஏ டு எஃப்னு போகணும். இதுதான் ஹெக்ஸாடெசிமல்ல இருக்கிற ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். என்னன்னா 0 to 9 வந்து நார்மலாக நம்ம எழுதுற மாதிரி எழுதிடணும், ரைட்டுங்களா? 10ன்னு வரும்போது ஏ சொல்லணும், 11னா பி, 12னா சி, 13னா டி, 14னா இ,
15னா எஃப். சரிங்களா? இது மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒன்றும் இல்லை, ஏபிசிடி இஎஃப் தான். 10, 11, 12, 13, 14, 15. அது ஒன்றும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. ஹெக்ஸாடெசிமல்னா மட்டும் 0லேருந்து 9 வரைக்கும் நார்மல் நம்பர், 10ன்னு வந்தால் ஏ போடணும். ஏன்னா 2 டிஜிட் வரும்போது ஏபிசிடி இஎஃப் வரைக்கும் தான் போடணும். 15 வரைக்கும் தான். ஹெக்ஸாடெசிமல்னா 0லேருந்து 15 தான். மொத்தம் 16 நம்பர். 0 to 15 மொத்தம் 16 நம்பர். அது ஹெக்ஸாடெசிமல். ஏ டு எஃப். ஏ டு எஃப் 0லேருந்து 11, 12, 13, 14, 15. ஏபிசிடிஇஎஃப் அவ்வளோதான். இது கிளியரா? ஹெக்ஸாடெசிமல் என்னன்னு கிளியர் ஆகுதா? அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இங்கே நீங்கள் இப்போ நான் பாருங்கள் ஒரு நம்பர் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போடுறேன். அப்போ அதுலேருந்து உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஏ டு பி அப்படின்னு சொல்கிறேன். ஏ டு பி அடையாறு அந்த ஃபங்க்ஷன் பண்ணு. இது வந்து ஹெக்ஸாடெசிமல் இருக்குது. இதுக்கு பைனரி வேணும். அப்படின்னா என்னென்னா இது ஏன்னு என்ன அர்த்தம்? 10ன்னு அர்த்தம். 10 841 எப்படி இதெல்லாம் எதெல்லாம் ஆட் பண்ணால் 10 வரும்? 4 2 ஆட் பண்ணால் 10 வருமா? வராது. 4 2 1 ஆட் பண்ணால் 10 வருமா? வராது. அப்போ என்னன்னா 8ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணால் 10. அப்போ அதுக்கு நேரம் 1 போடுங்க. மீதிலாம் 0 அவ்வளோதான். அப்போ 1010. 2க்கு என்ன வரும்? 8421ல் 2னா இதுக்கு நேரம் 1, மீதிலாம் 00 தான். 0010. பிக்கு என்ன வரும்? பினா 11. 11னா என்ன வரும்? 8421. எதை ஆட் பண்ணால் 11 வரும்? 8 2 10 11 11. அப்போ 1011. ஸோ இதுதான் ஏ டு பி. அப்போ என்ன ஆன்சரு? 1010 00010 1011. இதுதான் ஆன்சர். இப்போ இதே வந்து மாற்றி கேட்குறாங்க. இப்படி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துதான் 1101 101 111 00 111 00 இது கொடுக்குறாங்க. இது ஒரு பைனரி நம்பர். இது வந்து ஹெக்ஸாடெசிமலாக மாற்ற சொல்கிறாங்க. அப்படின்னா 8421 எத்தனை கோடு? 8421னா 4 கோடு. ரைட்டுங்களா? 4. அப்போ 4 நல்லா குரூப் பண்ணும். இந்த 4 அடுத்து இது ஒரு 4 அடுத்து இது ஒரு 4 அடுத்து இது ஒரு 4. அப்போ இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னா 3 ஜீரோ சுற்றுங்க. இது ஒரு 4. அதுக்கு மேலே 8421 8421 8421 8421 8421. இப்போ பாருங்க 84 இது 8 4க்கு நேரம் 1 1 இருக்குது. மீதெல்லாம் 0. இதில் அடிச்சிருங்க. 8 4 12. 12னா 12 போடக்கூடாது. 12னா என்ன அர்த்தம்? சி அப்படி பண்ணணும். இங்கே பாருங்க 12 நேரம் சி. ஏ 10 பி 11 சினா 12 ஞாபகம் வச்சுருங்க. அடுத்து பாருங்க இதுக்கு நேரம் 8 1 9 9 அப்படியே போட்டுது. ஏன்னா 4 வராது. இதுக்கு நேரம் 4 + 2 + 1 8 வந்து அடிச்சிருங்க. 4 + 2 + 1 7. இது 8421 பாருங்க 8 4 4 மட்டும் அடிச்சிருங்க. 8 2 10 11 11னா பி. இது 1. அப்போ ஆன்சர் என்ன? 1B 7 9C. இதுதான் ஹெக்ஸாடெசிமல். இது கிளியர்னா சி போடுங்க. எஸ் இது கிளியர் சி. இப்போ ஹெக்ஸாடெசிமலும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கணும். எஸ் கிளியர். இது வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா இது ரீகால் பண்ணுங்கள். இதெல்லாம் டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டலில் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வரும். அப்படி பேப்பர் 2லேயும் இந்த கொஸ்டின் வரும். ரைட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்சர் போடணும். இதை ஃபோட்டோ எடுத்துங்க. இதை போடணும் நீங்கள். ஏன்னா இப்போ இது வந்து டெசிமல் நம்பர், இது பைனரி கரெக்டாக செக் பண்ணணும். இது ஒரு பைனரி நம்பர், இது டெசிமல் கரெக்டாக செக் பண்ணணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் ஒன்று 2 ட்ரூ, இல்லை ஒன்று கரெக்டு 1 ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபோட்டோ எடுத்துக்கணும். இல்லை இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து போடணும். முக்கியமாக அதர் டிபார்ட்மெண்ட். இது வந்து அப்படியே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். NTNETல 14ல் கேட்ட கொஸ்டின், சாரி 24ல் கேட்ட கொஸ்டின், 2024ல் கேட்ட கொஸ்டின். இது ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். இது ஹோம்ஒர்க் நம்பர் 1. இதெல்லாம் சின்ன சின்னலாம் வச்சுங்க, அப்படியே நீங்களே வச்சுங்க. இது அடுத்த ஹோம்ஒர்க் 2. இது ஹோம்ஒர்க் 2. ஏன் இது ஹோம்ஒர்க் 2ன்னு சொல்கிறேன்னா, இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து பைனரிலேருந்து ஹெக்ஸாடெசிமல் மாற்றணும். அப்படின்னா இந்த பைனரிலேருந்து ஹெக்ஸாடெசிமலாக 16 8421 அப்ளை பண்ணணும். இதை வச்சு C8 தான் பார்க்கணும். இதே பைனரியை திரும்பி நீங்கள் டெசிமலாக மாற்றி 200 தான் செக் பண்ணணும். இந்த 123 பைனரிக்கு மட்டும் இதை தான் பார்க்கணும். திருப்பி 123 ஹெக்ஸாடெசிமல் மாற்றணும். இது என்ன நம்ம சொல்லித்தரோம் உங்களுக்கு. இல்லை இதே அப்படியே எடுத்து மாற்றுங்க. இதே மாற்றினா வருதா செக் பண்ணுங்க. இதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ சொன்னதே கான்செப்ட் தான்.
இதையும் நீங்கள் அதே மாதிரி போடலாம் எக்ஸ்ட்ரா டேஸ், ஏன்னா இதுதான் அதிகமாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 49 10 இருக்கு இல்லையா, அதை வந்து பேஸ் 2 மாற்றுங்க. அதுக்கப்புறமா 16, இதை அப்படியே 16 மாற்றி பாருங்க. இதான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டிஃபிகல்ட்னா என்கிட்ட சொல்லுங்க. வேற இன்னும் எது இருக்கு? இந்த கொஸ்டின் போடலாம், ஏன்னா இதெல்லாம் நடத்திட்டோம். 109க்கு இது கன்வெர்ட் பண்ணால் இது கரெக்டாக பாருங்க. இந்த பேஸ் 5 இந்த பேஸ் 4 இருக்கு இல்லையா, இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் போடுங்க, நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரே கிளாஸில் எல்லாத்தையும் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த கொஸ்டினையும் நீங்கள் போடலாம். இது பேஸ் 16 பேஸ் 8, பட் இதை விட்டுருங்க, நான் இது சொன்னதுக்கப்புறம் போடுங்க. இந்த கொஸ்டினில் ஒன்று கொஞ்சம் சொல்கிறேன். இந்த பாருங்க, இந்த 42 பேஸ் 8 மாற்றணும், 32 பேஸ் 6 மாற்றணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் சொன்னதை மட்டும் போடுங்க, மீதி எல்லாம் உங்களுக்கு எது தெரியுதோ அதை மட்டும் போடுங்க. தெரியாத விடுங்க, நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஸோ இதோட முடிக்கிறேன் நான் உங்களுக்கு. நாளைக்கு மீதியை நம்ம பார்த்துக்கோ. நாளைக்கு வந்து நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் காமிக்கிறேன். காமிச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம டைரெக்டாக வந்து அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகேவா? இஸ் இட் ஓகே? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் 2 மார்க் நீங்கள் நம்பர்ஸில் எப்படி கேட்டாலும் நீங்கள் கன்ஃபார்மாக எடுக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ரைட்? எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். பண்ணுவோம். ரைட்? ஏதாவது டவுட்னா கேட்டுப்பாங்க.